அனுப்பமாவுக்கு நன்கு விசாரித்து கல்யாணம் பண்ணி வைத்தார் சோமசுந்தரம். அனுப்பமா நல்ல படிப்பு, அழகு, ஜோதி நிவாஸ் கல்லூரியில் பேச்சு முதலான போட்டிகளில் வென்றவள். பெங்களூர் தொலைக்காட்சி இளைஞர் நிகழ்ச்சியில் அவள் நாட்டியம் ஆடியதை பார்த்துவிட்டு கன்னட படத்தில் நடிக்க வரியா என்று ஒருவர் விசாரிக்க வந்தார். சோமசுந்தரத்துக்கு விருப்பமில்லை. அனுப்பமாவை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுக்க இஷ்டப்பட்டார். தெரிந்தவர்களிடம் சொல்லி வைத்தார். பேப்பரில் தெளிவாக விளம்பரம் கொடுத்தார். வந்த வரன்களையெல்லாம் அலசி கடைசியில் 3 பிள்ளைக்கு குறைத்தார். தீர விசாரித்ததில் அருண்குமாரின் அண்ணன் ஒருவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை என்றும் ராஜரத்னத்தின் அம்மா அகாலமாக மரணமடைந்திருக்கிறாள் என்றும் தெரிந்தது. நாகேந்திரன் ஒருவன் தான் மிச்சம் இருக்க அவனை பற்றி மேல் விசாரித்ததில் தங்கமான பையன், கோவைக்கு அருகில் பெரிய வீடு, ரைஸ் மில், கெமிக்கல் ஃபேக்டரி என்று பல ரகத்தில் எக்கச்சக்கமாக சொத்து இருக்கிறது. பெங்களூரில் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் பார்ட்னர். இதையெல்லாம் விட சாதுவான பையன், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது என்று சற்றேற குறைய பகவான் ஸ்ரீராமனை பற்றி விசாரித்தால் என்ன ரிப்போர்ட் கிடைக்குமோ அப்படி கிடைத்தது. ஒரு நாள் நாகேந்திரன் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பமாவை பெண் பார்க்க வந்தான். பிரமித்து போய் பெண்ணை பிடித்து விட்டது என்றும் அவள் சம்மதித்தால் தனக்கு சம்மதமே என்றும் சொல்லிவிட்டு போனான். நாகேந்திரனும் பார்க்க நன்றாகத்தான் இருந்தான். ஜோடி பொருத்தம் பிரமாதமாக அமையும் என்று சோமசுந்தரம் எதிர்பார்த்தார். சோமசுந்தரம் அதன் பின் கோவைக்கு சென்று அங்கிருந்து பஸ் பிடித்து நாகேந்திரனின் ஊருக்கு போனார். பழைய காலத்து பண்ணை போன்றிருந்த அந்த பெரிய வீட்டையும் தொழுவத்தில் கட்டியிருந்த மாடுகளையும் கூப்பிட்ட குரலுக்கு சேவர்களையும் பார்த்து பிரமித்து போனார். அக்கம் பக்கம் விசாரித்ததில் நாகேந்திரன் குடும்பம் ரொம்ப உயர்வானது, பரம்பரை பணக்காரர்கள், பையனுக்கு ஏதும் கெட்ட பழக்கம் கிடையாது என்று தெரிந்தது. பையன் படித்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியரிலிருந்து தொடங்கி தீர விசாரித்து பார்த்து விட்டார். அவன் சொத்தில் வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா என்று தாலுகா சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் விசாரித்தார். ஒரே பையனா, தாயாதி பங்களிகள் யாராவது உண்டா, குடும்ப டாக்டர் யார், அவன் ஆரோக்கியம் எப்படி, எல்லாவற்றையும் விசாரித்து விட்டுத்தான் மறுபடி பெங்களூர் வந்தார். என்னம்மா சொல்ற அனு, இந்த மாதிரி இருக்கு நிலைமை. பையன் ரொம்ப நல்ல பையன், உனக்கு இஷ்டம் இல்லாம இந்த கல்யாணத்தை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. கிராமத்துல போர் அடிக்குமேப்பா. என்ன போர் அடிக்கும்? சினிமா கினிமா பாக்கணும்னா வீட்டுல பெரிய திரையோட வீடியோ இருக்கு. உன்னை கூட்டி வர மாருதி வேன் இருக்கு, அங்கே பாக்கலாம். இல்ல கோவை வரலாம். பாதி நாள் கோவையில தான் மாப்பிள்ள இருப்பாராம். அங்க ஒரு வீடு இருக்கான். இருந்தாலும் இப்ப கூட சொல்லு, பிடிக்கலன்னா வேண்டாம். எப்படிப்பா சொல்றது? 15 நிமிஷம் பார்த்தேன், அவ்வளவுதான். சரி, மறுபடியும் அவனை கூப்பிடுறேன். கொஞ்ச நேரம் அவனோட பேசிப்பாரு. உன் சுகந்தாமா எனக்கு முக்கியம், நீ சந்தோஷமா இருக்கணும். சரிப்பா, அந்த ஆளை மறுபடியும் வர சொல்லுங்க. அடுத்த முறை நாகேந்திரன் வந்த போது இருவரும் பால்கனியில் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டனர். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? பிடிக்கும் பிடிக்கலன்னு எதுவும் கிடையாது. எனக்கு வாழ பிடிக்கும். உனக்கு எது பிடிக்குமோ அது பிடிக்க பழகிக்கிறேன். நிறைய பணமாமே? ஆமா. ஹனிமூனுக்கு சிங்கப்பூர் இல்லைன்னா லண்டன், எது சொல்லு. முதல்ல கல்யாணம் பத்தி தீர்மானிக்கலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு இஷ்டமா? பரிபூர்ண இஷ்டம். உன்னை பார்த்ததையே என் பாக்கியமா கருதுறேன். என்ன உனக்கு பிடிச்சு போய் சரின்னு சொன்னா அளவுக்கு மீறின அதிர்ஷ்டக்காரனா? உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுலயே கண்ணும் கருத்துமா இருப்பேன். உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன், கோச்சுக்க மாட்டேன், சீப்போன்னு மரியாதை இல்லாம பேச மாட்டேன். உன்னை ஒரு சக மானுட தன்மையோட நடத்துவேன். உறுதியா வாக்களிக்கிறேன். சரின்னு சொன்னா போதுமா? போதும். சரி. கல்யாணம் தை மாதம் முதல் முகூர்த்தத்தில் நடந்தது. 3 பஸ் அடைத்து நாகேந்திரனின் உறவுக்காரர்கள் வந்திருந்தார்கள். மண்டபம் கொள்ளாமல் ஜனம் பெருகி இருக்க அந்த சந்தடியிலேயே இருவருக்கும் அலங்கரிக்கப்பட்ட சித்திரங்கள் நிறைந்த அறையில் முதலிரவு நிகழ்ந்தது. கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டு இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொண்டு மெத்தென்று கை வைத்து கோர்த்து கொண்டு உறங்குவதன் முன் நிகழ்ந்ததை சொல்வது ஒரு அநாகரிகம். அந்தரங்க தாக்கம் என்றாலும் இருவருக்கும் சரீர சம்பந்தம் ஏற்பட்டதை குறிப்பிட வேண்டும். அனுப்பமாவுக்கு இந்த அனுபவத்தில் கிடைத்தது வேதனையா மகிழ்ச்சியா என்று சொல்ல இயலாமல் குழப்பமாக இருந்தது. மறுநாள் ஏர் பிரான்சுக்கு போய் பாரிஸுக்கு போவதற்கு விசாவெல்லாம் விசாரித்து விட்டு வந்தார்கள். டிராவல் ஏஜென்ட்டை பார்த்தார்கள். அடுத்த வாரம் கிளம்புவதற்குள் ஒரு முறை கோவை போய் கல்யாணத்துக்கு வர முடியாத மற்ற உறவுக்காரர்களையும் பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என்று அழைத்து செல்லும் போது அனுப்பமாவின் அப்பா வழக்கம் போல கண் கலங்கினார். மாப்பிள்ள, இந்த பொண்ணு எனக்கு உயிர், தாயில்லா பொண்ணு என்றெல்லாம் சம்பிரதாயமாக விடை கொடுக்கையில் மேல்வேட்டியால் கண்ணீரை துடைத்துக் கொண்டார். அனுப்பமாவை கோவையில் ஒரு நல்ல ஹோட்டலில் தங்க வைத்துவிட்டு காரியம் இருக்கிறது என்று நாகேந்திரன் போனான். துணைக்கு ஒரு வேலைக்கார பெண் அரைவாசலில் காத்திருந்தாள்.
அவளுக்கு 20 வயது இருக்கும். அனுபமாவையே கண் கட்டாமல் பார்த்து கொண்டிருந்தது வினோதமாக இருந்தது. சாயங்காலம் நாகேந்திரன் திரும்பி வந்த போது சொன்னான், நீங்க வாட்டுக்கு தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. இந்த பொண்ணு ஒரு வார்த்தை பேசாம என்னையே எக்ஸிபிஷன் போல பார்த்தா. நாகேந்திரன் இதற்கு பதில் சொல்லாததும் வினோதமாக இருந்தது. பக்கத்தில் பக்கத்தில் 2 அறை எடுத்திருந்தான். பிசினஸ் விஷயமாக பேச நிறைய பேர் வருகிறதால் தொந்தரவு இருக்கக்கூடாது என்று காரணம் சொல்லியிருந்தான். இரவு இவள் தன் அறையில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த போது வெளியே சென்றவன் திரும்பி வரவே இல்லை. டிவியில் அமிர்தாஞ்சன் அமிர்தசரஸ் பொற்கோயில் பற்றி காட்டிக் கொண்டிருந்ததால் பால்கனிக்கு வந்தாள். பக்கத்து அறையில் அழுகை சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. மெல்ல எட்டி பார்த்தாள். ஒரு பெண் படுக்கையில் வீற்றிருக்க நாகேந்திரன் அவளையே பார்த்து கொண்டு தனிந்த குரலில் சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு அழற? என்ன ஆகல? அவகிட்ட உன்னை பத்தி சொல்லிடுறேன், சரிதானா? எப்படிங்க என்னால தாங்கிக்க முடியும்? பழகிடும், எல்லாத்துக்கும் பழகிடும். அவளுக்கு தெரியுமா? இனிமேதான் சொல்லணும். முதலில் இந்த உரையாடலின் முழு அர்த்தமும் அனுபமாவுக்கு புரியவில்லை. சுபாவத்தில் அவளால் சஸ்பென்ஸ் தாங்காது. ஏதாவது புத்தகம் அதிகமாக சஸ்பென்ஸாக இருந்தால் சட்டென்று கடைசி பக்கத்தை பார்த்து முடிவை தெரிந்து கொண்டு விடுவாள். அதனால் நேராக அந்த அறைக்குள் நுழைந்தாள். அதிகாலையில் சோமசுந்தரம் வாக் கிளம்பும் போது ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து இறங்கிய அனுபமாவை முதலில் அவரால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. யாரு? அனுவா? ஆமாப்பா. எங்க மாப்பிள? அவர் வரல, நான் மட்டும் தனியா வந்துட்டேன். ஏன் என்றார் பதைத்து போய். இங்க பேச வேண்டாமே, உள்ள போலாமே. ஆட்டோ காசு கொடுங்கப்பா, என்கிட்ட காசு இல்ல. பணம் கொடுத்து விட்டு கூடத்துக்கு போனதும் அனு அத்தனை நேரமாக அடக்கி வைத்திருந்த சோகம் பீரிட 5 நிமிடம் தொடர்ந்து அழுதாள். என்னம்மா, என்ன ஆச்சு? அப்பா, அப்பா, உங்க மாப்பிள, நீங்க பார்த்து பண்ணி வச்ச மாப்பிளைக்கு இன்னொரு கல்யாணம் முன்னமே ஆயிருக்குப்பா. என்ன? யார் சொன்னா? அவரே சொன்னாரு. அந்த பொண்ணையும் பார்த்தேன். அடப்பாவி! அனுபமா மறுபடியும் அழுதாள். அவளிடம் இருந்து கோர்வையாக முழு விவரமும் பெறுவதற்கு 1 மணி நேரம் ஆயிற்று. நாகேந்திரன் தனக்கு மற்றொரு மனைவி இருப்பதை கூசாமல் அவளிடம் சொன்னானாம். அந்த பெண் ஹோட்டல் அறைக்கு வந்து அழுததாகவும் அவளை தன் மனைவி என்று அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் சொன்னாள். அடப்பாவி, இத நம்ம கிட்ட யாருமே சொல்லவே இல்லையம்மா. இந்த கேள்வியை கேட்டம்பா. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? யாரும் இது வரைக்கும் கேட்கலையே, அதனால சொல்லலையாம். பாவி பாதகா, கூசாம சொல்றாருப்பா. லேசா சிரிச்சுக்கிட்டு வேற சொல்றாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்னையா இப்படி ஏமாத்திட்டியேன்னு சத்தம் போட்டேன். இத்தனை பணக்காரன் வீட்டுல கல்யாணம் பண்ணிருக்க, அதுக்காக நஷ்ட ஈடு மாதிரி ஒரு களங்கம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் கண்டுக்காம இருந்தா என்ன சந்தோஷமா வச்சுப்பாராம். பாதகா பாதகா, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அருவருப்பு, கூச்சம் இன்னும் போலப்பா. அந்த ஆளு என்னை தொட்டு தாலி கட்டி தனியா அவன் கூட படுத்திருந்து என்ன ஒரு அநியாயம்பா. நான் கல்யாண பத்தி கண்ட கனாக்கள் எல்லாம் என்ன, அப்படியே ஒரே நிமிஷத்துல திராவகத்தை வாரி மூஞ்சில கொட்டினாப்ல. இப்படி ஒரு அதிர்ச்சியாப்பா. ஐயோ என் கண்ணே, என்னம்மா செஞ்ச? எப்படிம்மா சமாளிச்ச? சமாளிக்கிறது என்ன, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். எங்கேயோ விசாரிச்சேன். ஏதோ ரயிலுன்னாங்க, ஏதோ ஜங்ஷன்னாங்க. கையில காசு இல்ல, அறையில பர்ஸ் இருந்தது. ஏதோ நோட்டை உருவிக்கிட்டேன். குட் பை கூட சொல்லல, ஒரே ஓட்டம் வந்துட்டேன். அப்போ அந்த ஆளு உன்னை தடுக்கிறாப்புல எதுவும் சொல்லல? ஆஹா, கொஞ்சம் நிதானமா இத பத்தி பேசலாம், சாவகாசமா பேசலாம், இல்ல உங்க அப்பாவையும் கூட்டி வச்சுக்கிட்டு பேசலாம். இப்படித்தான் சொல்றானே தவிர தான் பண்ணது தப்பு, ஏமாத்து வேலைன்னு சொல்லவே இல்லப்பா. அந்த பொண்ணானா, ஏமா உங்க வீட்டுலதான் பார்த்து விசாரிச்சு கல்யாணம் செய்ய மாட்டாங்களான்னு நம்மளே குற்றம் சொல்றா? எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஆளை நினைச்சாலே எனக்கு உடம்புல மயிர்கால்லாம் நிக்குது. வயிற்றுல அப்படி எரிச்சல், அமிலம் பாஞ்சாப்ல. அவன் தொட்ட இடம்லாம் கம்பளி பூச்சி ஊறுது. என்னப்பா காரியம் பண்ணிட்டீங்க? விசாரிக்க மாட்டீங்களா? ஒரு கணத்துல என் வாழ்க்கையே நாசம் மாட்டீங்களாப்பா? சோமசுந்தரம் பிரமித்து போய், இந்த தப்பு நான் செய்திருக்க கூடும். எல்லாத்தையும் துப்புரவா விசாரிச்சேனம்மா. எல்லாத்தையும் விசாரிச்சிங்க, முக்கியமான விஷயத்துல கோட்டை விட்டுட்டீங்களேப்பா. அப்ப அவன் சொன்னதெல்லாம் சொத்தெல்லாம் பொய்யா? யாருக்கு தெரியும்? நிஜமாத்தான் இருந்தாலும் அவன் சொத்தை பத்தி என்னப்பா கவலை? உருவி விட்டாப்புல புறப்பட்டு வந்தாச்சு. ஐயோ, என்ன மாய்மாலமா பேசினான் தெரியுமாப்பா? பாரிஸ் போறானாம் தேனிலவுக்கு, அப்புறம் ஜப்பானா, ஹாங்காங்கா, கொரியாவா. சோமசுந்தரம் தன் கண்களில் விழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, அனு சாரி, எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னே தெரியல. நீங்க சரியா விசாரிக்கலப்பா. நானே போனேம்மா,
வாத்தியாரை கேட்டேன், சப் ரெஜிஸ்டரை கேட்டேன். எல்லாருமா போய் சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்க? சொத்து நிலபலம் பத்தி தானே. கல்யாணம் ஆனவனான்னு கேட்டீங்களா? இல்ல. அதான் அந்த ஆளு சொல்றாரு. யாரும் ஏமாத்தல, கேட்டிருந்தா எல்லாரும் சொல்லியிருப்பாங்களே. உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். 2 கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்க ஃபேமிலியில சர்வ சாதாரணமா. ஐயோ, கேட்கவே அருவருப்பா இருக்கு. உண்மையை மறைக்கிறதும் ஒரு வகையில போய் தானம்மா. என்ன எழவோ போங்க. முதல்ல குளிக்கிறேன். கோயம்புத்தூர் தீட்டையெல்லாம் சோப்பு போட்டு கழுவணும். அவன் என்னை தொட்டான்பா, தொட்டு தடவி என்னை கலைச்சான்பா என்று பித்து பிடித்தவள் போல அழுதாள். சோமசுந்தரத்தால் மகளுக்கு எப்படி எந்த வார்த்தைகளை கொண்டு ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை. தப்பாக ஆறுதல் சொன்னார். அனு, இந்த கல்யாணத்தை ஒரு கெட்ட சொப்பனம் போல மறந்துடு. அடுத்த முகூர்த்தத்துல உனக்கு வேற பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா. அனுப்பமா அவரை வணங்கினாள். வேண்டாம்ப்பா, ஒரு கல்யாண அனுபவம் போதும். இப்ப எனக்கு ஆம்பளனாலே வெறுப்பு ஏற்பட்டிருக்கு, உங்களையும் சேர்த்துதான் என்று மாடி அறைக்கு சென்று கதவை தாழிட்டு கொண்டாள். சோமசுந்தரம் சற்று நேரம் பிரமிப்பில் வெறித்து பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். கோபம் உடலெங்கும் வியாபித்தது. அவர் தீர்மானித்தார், நாகேந்திரன் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எனக்கு அவனை பற்றி நல்ல செய்தி சொன்ன அந்த ஆசிரியர், மற்ற அக்கம் பக்கத்து ஜனங்கள் அனைவரையும் கேட்க வேண்டும். ஐயா, இப்படி உண்மையை மறைச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்களே, உங்களை எல்லாம் ஒரு சேர தூக்குல போட்டான. அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கே விஷயம் தெரியாது என்று. விஷயம் தெரியாமலா இருக்கும்? கோவைக்கு பஸ் டிக்கெட் வாங்க புறப்பட்ட போது சோமசுந்தரத்தின் வீட்டு வாசலில் மாருதி வந்து நின்றது. அதிலிருந்து சரிகைப்பட்டு வேட்டியும் பூப்பொட்டலமும் பட்சணங்களுமாக நாகேந்திரன் வந்து இறங்கினான். அதனைத் தொடர்ந்து வேலைக்காரன் பெரிய பெட்டியை இறக்க நாகேந்திரன் அவர் அருகில் வந்து காலை தொட்டு வணங்கினான். சோமசுந்தரம் அதிர்ச்சியில் விலகி கொண்டார். உங்க பொண்ணு இங்க வந்துட்டாளா? சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு போயிட்டா. எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. உடனே காரை போட்டுட்டு வந்தேன். எங்க அவ? நில்லு, உனக்கு அவ மேல எந்த உரிமையும் கிடையாது என்றார் சோமசுந்தரம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ எப்படி உரிமை இல்லாம போயிடும்? உனக்கு இன்னொரு கல்யாணம் ஆகியிருக்கிறதா தெரிஞ்சிருந்தா உன் பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன், தெரியுமா? அது உங்களுக்கு விவரம் தெரியும்னு தான் நினைச்சிருந்தேன். மாமா, சாரி, அதை சொல்லாம விட்டது என் தப்புதான். ஏண்டா படுபாதகா, இப்படி கூசாம சர்வசாதாரணமா இந்த விஷயத்த பத்தி பேசுறியே? இதுல என்ன மாமா தப்பு? நம்ம சரித்திர புராணங்கள்ல இல்லாத 2 சம்சாரங்களா? என்ன சொல்றீங்க? சந்ததிக்காக வாரிசுக்காக 2 செய்யறது எங்க குடும்பத்துல தொன்று தொட்ட வழக்கம். சோமசுந்தரம் அவனை கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். நாகேந்திரன் ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் கன்னத்தை தொட்டு பார்த்து கொண்டான். பெரியவங்க நீங்க, மரியாதை கொடுத்து பேசுறேன். இனிமேல இந்த மாதிரி அடிக்காதீங்க, திருப்பி அடிக்க வேண்டி வந்துரும். போடா இந்த வீட்டை விட்டு. போறேன். அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். இப்ப கூட எதுவும் ஆயிடல. என் சம்சாரத்தை நான் விவாகரத்து பண்ண போறேன். பேப்பர்ல எல்லாம் தாக்கல் பண்ணியாச்சு. அந்த அம்மா கூட காம்ப்ரமைஸ் வந்து ஒரு தோட்டம், ஒரு பங்களா 2ஐயும் எழுதி கொடுத்து கையில 2 ரூபா கேஷ் கொடுத்து விடுறதா பேச்சு. அதனால 1 மாசம் அவகாசத்துக்குள்ள நான் ஃப்ரீ. இத உங்க பொண்ணுகிட்டயோ உங்ககிட்டயே சொல்லிட்டு போக வந்தேன். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா எதுவும் கொள்ள போயிடல. எல்லாத்தையும் சுமூகமா செட்டில் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நான் வாரம் பெங்களூர்ல நம்ம பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு வருவேன். இந்தாங்க கார்டு. போன் பண்ணுங்க. நீங்க எப்ப சொன்னாலும் அப்ப வந்து உங்க மகளை அழைச்சிட்டு போயிடுறேன். வரட்டுமா? இத லீகலா கோர்ட்ல இழுக்கிறதுனாலும் சரி, தயார் நானு. போடா. அவன் சென்றதும் இறங்கி வந்த அனுப்பமா, யாருப்பா வந்திருந்தது என்று கேட்டாள். அதாம்மா, அவன்தான். கீழே வைத்திருந்த பழக்கூடையை பார்த்தாள். எடுத்து வெளியே போடுங்கப்பா. என்ன தைரியம் இருந்தா உங்க முன்னால வந்து நிப்பான்? என்ன சொன்னா? என்னவோ சொன்னான், டிவோர்ஸ் பண்றானா முதல் சம்சாரத்தை. கேட்கவே நல்லா இல்ல. அனு, ஐ எம் வெரி சாரி. உனக்கு எந்த விதத்துல இந்த பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்ணுவேன்? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. என்னை கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம நிம்மதியா விட்டு வைங்கப்பா. அத்தையம்மாவுக்கு போன் பேசி உன்னை வந்து அழைச்சிட்டு போக சொல்றேன். குன்னூர்ல போய் 1 மாசம் இருந்தா. வேண்டாம், இங்கே உங்க கூடவே இருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஷாக் கொடுத்துட்டு தனியா விட்டுட்டு போக இஷ்டம் இல்லை எனக்கு. அனு, ஐ எம் சாரிம்மா. நான் கூடப்பா. அனுப்பமா அந்த தினங்களில் மனத்தில் இருந்த சங்கடத்தை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. மேக்ஸ்முல்லர் பவனில் அவளுக்கு ஒரு ஆத்ம சிநேகிதி இருக்கிறாள். அவளுடன் பேசிவிட்டு வருவாள். வீடியோவில் வால்ட் டிஸ்னி, சாப்ளின் படங்களை சிரிக்காமல் 2 பேரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். காலையில் மகளும் தந்தையும் வாக் போனார்கள். கல்யாணத்தை பற்றி இருவரும் பேசவே இல்லை. சோமசுந்தரம் மேலுக்கு சஞ்சலம் எதுவும் காட்டாமல் தான் இருந்தார்.
ஆனால் மனத்தின் ஆழத்தில் ஆத்திரமாக திரண்டு திரண்டு குமைந்து எரிந்து கொஞ்சம் தன்னிரக்கமும் அவமானமும் மூர்க்கமும் கலந்து வெறுப்பு என்னும் நெருப்பு பற்றி கொண்டு இறுதியில் உறுதியாக ஒரு தீர்மானம் உருவெடுத்தது. அவர் தீர்மானம் சுத்தமாகவே இருந்தது. நாகேந்திரனை கொன்று விடுவது. அந்த தீர்மானம் மனத்தில் தெளிவானதும் அவர் செயல்களில் ஒரு விதமான கூர்மை ஏற்பட்டது. மூங்கில் பஜார் போய் கயிறு பார்த்தார். சிவாஜி நகர் அருகில் பழைய இரும்பு சாமான்கள் விற்கும் இடத்தில் ஆயுதம் தேடினார். நாகேந்திரன் போன்ற ஆரோக்கியமான ஆசாமியை சம்பிரதாயமாக ஆயுதம் வைத்துக் கொள்வது கடினம் என்று உணர்ந்து கொண்டு அவனை ஏமாற்றி தனி இடத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று தீர்மானித்தார். இந்த தனி இடம் முதலில் KR சாகர் அணைக்கட்டு என யோசித்து தண்ணீர் இருக்கிறதா என்று விசாரித்தார். இல்லை, துங்கபத்ராவுக்கு போகலாம், அல்லது ஜோக் நீர்வீழ்ச்சி, ஏன் பெங்களூர் அருகே இருக்கும் யூக்கலிப்டஸ் காட்டில் அவனை வெட்டி புதைத்து விட முடியாதா? அவர் திட்டங்கள் யாவும் ஒரு அமைச்சூர்த்தனமாக குறைப்பட்டு இருக்க ஒரு தினம் மிகவும் தற்செயலாக அவருக்கு ஒரு வழி கிடைத்தது. விமானப்படையில் ஆக்ராவில் பாம்பர் ஸ்குவாட்ரனில் இருந்த ஒரு விங் கமாண்டர் பைலட் தன் துப்பாக்கி லைசன்ஸை புதுப்பிக்க மச்சினரிடம் கொடுத்திருந்தார். அந்த ஆசாமி சோமசுந்தரனின் பக்கத்து வீட்டுக்காரர். உடன் அவருடைய துப்பாக்கியையும் ரிப்பேர் செய்ய கன்ஸ்மித் முகம்மது என்பவர் கடையில் கொடுத்து அது தயாராகி இருந்தது. அதை வாங்கிக் கொள்ள ஆக்ராக்காரர் வரும் முன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவசரமாக ஆபீஸ் வேலையில் கோவா போகும்படி ஆகிவிட்டது. அதனால் துப்பாக்கியை சோமசுந்தரத்திடம் கொடுத்து அதை ஹெப்பான் ட்ரெய்னிங் கமாண்டில் ஒரு வாரம் சேர்த்து விடும்படியாகவும் அடுத்த வாரம் அவருடைய உறவுக்காரர் வந்து அதை வாங்கிக் கொள்வார் என்றும் சொல்லிவிட்டு போனார். மொத்தத்தில் சோமசுந்தரத்தின் கைவசம் கைக்கு அடக்கமாக ஒரு துப்பாக்கியும் சின்ன அடக்கமான பெட்டியில் தோட்டாக்களும் அந்த துப்பாக்கியின் மேன்யுவலும் எல்லா சமாச்சாரங்களும் கிட்டிவிட்ட போது இந்த தற்செயலை அவர் தெய்வத்தின் கட்டளை என்றே, தெய்வாதீனமாக செயல் என்றே எடுத்துக்கொண்டார். இல்லையெனில் எதற்காக அப்படி சற்றும் எதிர்பாராமல் அவரிடம் துப்பாக்கி வந்து சேர வேண்டும்? தன் அறையில் தாளிட்டு கொண்டு அந்த துப்பாக்கியின் புத்தகத்தை ஆராய்ந்தார். விவரமாக ஒரு குழந்தைக்கு புரியும்படியாக அதை எப்படி பிரயோகிப்பது, எப்படி அதற்குள் போடுவதை எடுத்து அறைக்குள் பொருத்துவது, சுத்தப்படுத்துவது, சுடுவது, எத்தனை தூரம் சுடும், இன்ஸ்டன்ட் டெத் ஆஃப் ஷாட் இன் த செகண்ட் என்று எச்சரிக்கையுடன் எல்லா விவரங்களும் கொடுத்திருந்தது. துப்பாக்கியின் தோட்டாக்கள் தனித்தனியாக பளபளப்பாக காத்திருந்தன. சோமசுந்தரத்துக்கு கைகளில் வியர்த்தது. இருந்தும் அவர் தீர்மானத்தில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. அறைக்குள் தாளிட்டு கொண்டு கோயம்புத்தூருக்கு STD போட்டு பேசினார். நாகேந்திரன், நான் சோமசுந்தரம் பேசுறேன், உன் ஃபாதர் இன்லாப்பா. சொல்லுங்க மாமா, நான் சொன்னதை யோசிச்சு பாத்தீங்களா? அதை பத்தி தான்ப்பா பேசுறதுக்கு போன் பண்ணேன். உன்னால பெங்களூர் ஒரு நாள் வந்துட்டு போக முடியுமா? தாராளமா, இதுக்காகத்தான் மாமா காத்திருக்கேன். அவன் குரலில் ஆர்வமும் சந்தோஷமும் இருந்தன. நீ வர்ற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன் மாமா? அனுவுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னா. எப்ப வரேன்னு சொன்னா உட்லண்ட்ஸ்ல ரூம் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு எப்ப சௌகரியமோ சொல்லுங்க, வரேன். நாளைக்கே வரணும்னாலும் சரி. வர்ற புதன்கிழமை வாயேன். நிச்சயம் நிச்சயம். கொஞ்சம் பணம் கொண்டு வர முடியுமா? ஷியோர். எவ்வளவு வேணும்? எவ்வளோங்கிறத நீயே தீர்மானிச்சுக்கோ. அனுவுக்கு ஒரு பரிசு கொடுக்கறதா பிளான். இதுவும் சர்ப்ரைஸ். பணத்துக்கு என்ன மாமா, தாராளமா கொண்டு வரேன். அனு எனக்கு கிடைச்சா சரி. நான் செஞ்சது தப்புதான். உங்ககிட்ட ஒரு வார்த்தை அதை மென்ஷன் பண்ணிருக்கணும். பரவாயில்ல, இப்போ அதை பத்தி பேசி உபயோகம் இல்ல. புதன்கிழமை பேசலாம். போனை வைத்த பின் சோமசுந்தரம் யோசித்தார். பேச்சே கிடையாது. நேரே அறைக்கு போய் கிட்டத்தில் சுட்டுவிட்டு, இல்லை இல்லை, முதலில் அந்த பணத்தை வாங்கி கொண்டு விட வேண்டும். ஒரு சில ரூபாய் நோட்டுகளையாவது இங்கும் அங்கும் இறைத்துவிட்டு பணம் காணாமல் போனது பற்றி திருட்டு போனது போல் காட்டிவிட்டு கை கடிகாரம் முதலான விஷயங்களை கவர்ந்து கொண்டு அதற்கு முன் நான் பெங்களூரில் அன்று இல்லை என்று ஸ்தாபிக்க வேண்டும். அதற்கு என்ன ஏற்பாடு? சோமசுந்தரம் தீவிரமாக திட்டம் தீட்ட தொடங்கிவிட்டார். ராத்திரி அனுப்பமா கேட்டாள். ஏன்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லம்மா, எதுவும் இல்லையே. ஒரு மாதிரி பரபரப்பா எதையோ எதிர்பார்க்கிற மாதிரி நகத்தை கடிச்சு நான் பார்த்ததே இல்லப்பா. கடிக்கிறேன்னா என்ன? அப்பா, அத மறந்துருங்கப்பா. மறந்தாச்சுமா? இல்ல, மறக்கல. ராத்திரி தூக்கத்துல எழுந்து லைட்டை போட்டுக்கிட்டு யோசிக்கிறீங்க, எழுதுறீங்க. என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா. அப்பா, அது நீங்க சொன்ன மாதிரி கெட்ட சொப்பனம் தானே? ஆமாம்மா. அப்பா, எதுவும் விபரீதமா இல்லையே? விபரீதம்னா அப்படி எதுவும் நீங்க யோசிக்கல தானே நீங்க? சோமசுந்தரம் தன் மகளை வாத்சல்யத்துடன் பார்த்தார். இவளுக்கு என் மனதின் ஒவ்வொரு துடிப்பும் தெரிகிறது. ஒவ்வொரு எண்ணத்துணுக்கும் ஒவ்வொரு சஞ்சலமும். ஒண்ணுமில்லம்மா, எதானாலும் சொல்லுங்கப்பா. நீங்க தான் எனக்கு முக்கியம்.
ஊருக்கு போறீங்களாப்பா? ஆமாம்மா. எப்படி தெரியும்? ஏர் டிக்கெட் பார்த்தேன். சோமசுந்தரம் மகளின் பார்வையை தவிர்த்தார். அவள் ஏதோ சந்தேகப்படுகிறாள். ஆனால் அவளிடம் திட்டத்தை பற்றி சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. செவ்வாய் இரவு சென்னை போவதற்கு டிக்கெட் எடுத்திருந்தார். ராத்திரி 8:30 மணிக்கு பிளைட். 6 மணி சுமாருக்கு வீட்டிலிருந்து கிளம்பும் முன்னே தன் மகளிடம் விடை பெற்றுக் கொண்டார். அவளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கலக்கமாக இருந்தது. அனு, ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்கம்மா. நான் என்ன காரியம் பண்ணாலும் உன்னுடைய நல்லதுக்கு தான் செய்வேன், உனக்காக தான் செய்வேன். அந்த பாதகன் நம்மளை ஏமாத்தினதுக்கு கடவுள் அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கறாரா இல்லையா பாரு. அப்பா, என்ன இப்படி திடீர்னு மெட்ராஸ் புறப்பட்டுட்டீங்க? ப்ராப்பர்ட்டி ஒண்ணு ரொம்ப நாளா லீஸ்ல இருக்குமா, ராயப்பேட்டையில. அதை விசாரிக்க தான். என்ன ப்ராப்பர்ட்டி? என்கிட்ட சொன்னதே இல்லையப்பா. சொல்லியிருக்கேம்மா. கிரானைட் கல்லுங்களை போட்டு வச்சிருக்காங்க ராயப்பேட்டையில. நல்ல மதிப்பு தீரும், நல்ல மதிப்பு பெறும். அனுப்புமா அவரை கண் கொட்டாமல் பார்த்து, அப்பா, நீங்க பொய் சொல்லல தானே? இல்லம்மா, இல்ல. நானும் ஏர்போர்ட் வரவாப்பா உங்களை டிராப் பண்ண? தாராளமா வாயேன். 7 மணிக்கு விமான நிலையத்தை அடைந்த போது அகமதாபாத்திலிருந்து வரும் அந்த விமானம் சரியான நேரத்தில் வருகிறது என்று தெரிந்த பின், நீ போயிட்டு வாமா என்றார் சோமசுந்தரம். இல்லப்பா, இருந்துட்டு போறேன், எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? தெரியுதுமா, நான் நிஜமாவே பிளேன் ஏறுறேனான்னு செக் பண்ண போறியா? சேச்சே, அப்படி இல்லப்பா, சம்திங் ராங். என்னம்மா, உங்களை இவ்வளவு பரபரப்பா நான் பார்த்ததே இல்ல. பரபரப்பா? ஆமாப்பா, என்னவோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் எண்ணுறேன். எனக்கு வேற கல்யாண ஏற்பாடு பண்ண போறீங்களாப்பா? அப்படி ஏதாவது கெட்ட இருந்தா சொல்லிடுங்கப்பா. ஓ, இதுதான் அவள் சந்தேகமா? சேச்சே, உன்னை கேட்காம இனிமே எதுவுமே இல்லம்மா. நீயா பார்த்து ஒரு ஆளை சந்திச்சு பிடிச்சு போய் அப்படி ஏதாவது இருந்தாதான் உன் கல்யாணத்தை பத்தி பேச்சு. ஒரு தடவை சூடு போட்டுக்கிட்டது போதும்மா. இது என்னப்பா பாக்கெட் என்று அவர் கையில் இருந்த பழுப்பு கவரை பற்றி கேட்டாள். அதில் அவர் துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்தார். ஒண்ணுமில்லம்மா, இதை புக் ஷாப்ல கொடுக்கணும், ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு விமான நிலையத்தில் இருந்த புத்தக கடையில் போய், சங்கர், இந்த பாக்கெட்டை கொஞ்சம் தனியா வச்சிருங்க, நான் காலையில வாங்கிக்கிறேன் என்று கொடுத்தார். புத்தக கடை சொந்தக்காரர் அவருக்கு தெரிந்தவர். புன்னகை செய்து, என்ன சார், இப்பெல்லாம் நம்ம கடை பக்கம் வரதே இல்லையே என்று கேட்டுவிட்டு பதிலுக்கு விசனப்படாமல் அவர் கொடுத்த பாக்கெட்டை வாங்கி தன் மேஜையின் இழுப்பறையில் வைத்துக் கொண்டார். நான் இல்லைன்னா மணி இருப்பாரு, அவர்கிட்டயும் சொல்லி வைக்கிறேன், எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் சங்கர். அவர் அந்த புத்தக கடையில் நிறைய புத்தகங்களை வாங்கி இருக்கிறார். திரும்ப மகளிடம் செல்லும் போது சோமசுந்தரம் தன் திட்டத்தின் முழுமையை எண்ணி தானே வியந்தார். செக்யூரிட்டியில் துப்பாக்கியை பிடிக்க முடியாது. திரும்ப வரும்போது கை வீசி கொண்டு வரலாம். காலை இங்கு வந்ததும் அதை சேகரித்துக் கொண்டு உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு போகலாம். தன் தந்தை செக்யூரிட்டியில் நுழையும் வரை காத்திருந்து விட்டு அவருக்கு டாட்டா காட்டிவிட்டு புறப்பட்ட அனுபமாவுக்கு தந்தையின் நடத்தை மிக வினோதமாக பட்டது. சோமசுந்தரம் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறங்கியவுடன் விசாரணைக்கு சென்று மறுதினம் அதிகாலை பிளைட்டில் சேகர் என்ற பெயரில் ரிசர்வேஷன் இருக்கிறதா என்று பார்த்தார். இருந்தது. நேராக ஏர்போர்ட் அருகில் இருந்த ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கொண்டார். ஒரு தினத்துக்கு 900 ரூபாய் அநியாயம் என்று தோன்றியது. ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. பதிவு செய்யும் போது சோமசுந்தரம் என்ற பெயரிலேயே பதிவு செய்து கொண்டார். சௌகரியமான அறைக்கு டெலிவிஷன் திரையில் ஓடிய ஆங்கில படத்தில் அவ்வப்போது நிர்வாணம் தென்பட்டாலும் அவர் மனத்தில் சஞ்சரித்த எண்ணங்களின் ஆக்கிரமிப்பினால் கவனிக்கவில்லை. களைப்பு அவரை சூழ்ந்து கொள்ள 1 மணி நேரம் தூங்கியிருப்பார். சட்டென்று வியர்த்து எழுந்து விட்டார். டிவி திரையில் கீற்றல்கள் பாக்கி இருக்க அதை அணைத்துவிட்டு விளக்கின் ஒளியில் கண்ணாடியில் ஒரு முறை விரலால் தன்னையே குறிப்பார்த்து கொண்டார். கை நடுங்கியது. ஜாக்கிரத, ஜாக்கிரத, எங்கேயாவது தப்பா சுட்டுட போற. ஒரு கண்ணை மூடிக்கிட்டு துப்பாக்கியை நேர்படுத்தி டியாங் அருகே, மிக அருகே சுட வேண்டும். தோட்டாவிலிருந்து எவ்வகை துப்பாக்கி என்று கண்டுபிடிப்பார்களோ கண்டுபிடிக்கட்டுமே. அதனால் என்ன, நான் தான் சென்னையில் இருக்கிறேன், பெங்களூரில் எப்படி சுட முடியும்? கண்டுபிடித்தாலும் என்ன, என் கண்மணியை ஏமாற்றிய கயவனை பழி தீர்த்து கொண்ட திருப்தியுடன் சிறைக்கு போகிறேன். பின் ஏன் இப்படி என் தடயங்களை மறைக்க பிரயத்தனப்படுகிறேன்? தப்பிக்க முடிந்தால் நல்லது, இல்லையெனில் பரவாயில்லை. பெர்ஃபெக்ட் கிரைம் என்று எதுவுமே கிடையாது. எல்லா குற்றங்களும் கண்டுபிடிக்கப்படும். ஒரு தினமோ, ஒரு வருடமோ, 16 வருடமோ, உள்ளுக்குள் சோமசுந்தரத்துக்கு செய்யப்போகும் காரியத்தின் நியாயத்தை பற்றி எள்ளளவும் சந்தேகம் இல்லை. கடவுள்தான் இந்த தண்டனையை ஏற்படுத்தியிருக்கிறார். நான் அதை நிறைவேற்றும் கரு. இந்த துப்பாக்கியைப் போல. இது பாவம் செய்கிறதா? மறுதினம் அதிகாலை எழுந்தார்.
ரிசப்ஷனில் சாவியை கொடுத்துவிட்டு மஃப்ளரை மட்டும் சுற்றி கொண்டு வாக் போவது மாதிரி கிளம்பினார். பெட்ரோல் பங்க் அருகில் ஒரு ஆட்டோ பிடித்து உள்நாட்டு விமான நிலையம் வந்து அடைந்தார். காலை 6 மணிக்கு 5 நிமிடம் இருக்கும்போது போயிங் விமானத்தில் ஏறிக்கொண்டு முதல் வரிசையில் ஒரு சீட்டில் உட்கார்ந்து கொண்டு தினத்தந்தியால் தன் முகத்தை மறைத்துக் கொண்ட போது சுற்றிலும் சக பிரயாணிகளில் யாரும் தெரிந்த முகம் இல்லாதது அவருக்கு திருப்தி அளித்தது. ஹோட்டல் ரூமை காலி செய்யவில்லை. காரியத்தை முடித்துவிட்டு நேராக பெங்களூரிலிருந்து 10:30 மணி பிளைட்டில் சென்னை வந்து ஹோட்டல் அறைக்கு திரும்பிவிட வேண்டும். 1-2 நாள் இருந்துவிட்டுத்தான் திரும்ப பெங்களூர். சோமசுந்தரத்துக்கு திருப்தியாகவே இருந்தது. பைக்குள் துப்பாக்கி புத்தகம் இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டார். அதன் விவரண வாசகங்கள் இப்போது அவருக்கு மனப்பாடமாகி இருந்தது. நேராக பிடித்து ஆடாமல் அசையாமல் பிடித்து ட்ரிகரை கசக்கவும். ஸ்குவீஸ் திஸ் ட்ரிகர் என்பதை எப்படி மொழிபெயர்ப்பதாம்? பெங்களூருக்கு வந்த போது 6:40. நேராக புத்தக கடைக்கு போனார். திறந்திருந்தது. சங்கரே இருந்தார். குட் மார்னிங் என்று புன்னகை செய்து மேசையின் இழுப்பறையிலிருந்து அந்த பேப்பர் பார்சலை எடுத்து கொடுக்க அதே பதில் புன்னகையோடு வாங்கி கொண்டார். யாருக்கு புத்தக கடைக்காரரை சாட்சிக்கு கூப்பிடுத்தோனும்? ஆட்டோ ஸ்டாண்டுக்கு நேராக போய் ஒரு ஆட்டோ பிடித்து கொண்டு உட்லண்ட்ஸ் போங்க என்றார். ஆட்டோக்காரர் தன்னை திரும்பி பார்க்கவில்லை என்பது அவருக்கு திருப்தியாக இருந்தது. மஃப்ளரால் முகத்தை பாதி மறைத்துக் கொண்டு குளிரை தவிர்ப்பதை விட முகத்தில் மறைப்பதில் குறிக்கோள். உட்லாண்ட்ஸ் வந்து இறங்கிய போது அதன் ரிசப்ஷனுக்கு சென்று அங்கிருந்த இளைஞரை கேட்டார். எஸ் சார், மிஸ்டர் நாகேந்திரன் வந்திருக்காரு. ரூம் நம்பர் 417. எதிர லிப்ட் இருக்கு. யூ ஆர் வெல்கம். அந்த இளைஞன் கூட அவரை ஏறிட்டு பார்க்கவில்லை. இத்தனை முகங்களில் அவரை அடையாளம் வைத்துக் கொள்வதில் நிச்சயம் சிரமப்படுவான். லிப்ட் வந்த போது காலியாக இருந்தது. உள்ளே நுழைந்து கதவு மூட காத்திருக்கும் போது கொஞ்சம் மனதில் படபடப்பு. மற்றொரு பிரயாணி ஓடி வருவதற்குள் அதன் கதவு மூடிக்கொண்டு விட்டது. சாதாரண நாள்களில் அதன் கதவு திறக்கும் பொத்தானை இயக்கி நிறுத்த வைத்திருப்பார். இன்று தனியாகவே லிப்டில் பிரயாணம் செய்ய விரும்பினார். திரும்ப வரும்போது படிகளில் மெல்ல நிதானமாக, அவசரப்படாமல். இது கடவுள் செயல்தான். இல்லையென்றால் சென்னையிலிருந்து இந்த பெங்களூர் லிப்ட் வரை ஒருவரும் என்னை கவனிக்கவில்லையே. எல்லாம் முன்கூட்டியே ஒரு மாயக்காரன் ஏற்படுத்தியதைப் போலல்லவா நடக்கிறது. நானும் சேர்ந்து இந்த தெய்வீக திட்டத்தில் இயங்க போகிறேன். 417 இருந்த ஒரு சீருடை சிப்பந்தி காஃபி கோப்பையுடன் வெளிப்பட சட்டென்று முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டு வெளியே பார்த்தார். அவன் கடந்ததும் காரிடாரில் யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு மெல்ல 417 எண் கொண்ட அறையின் கதவை அடைந்து மணிப்பொத்தானை அழுத்தினார். ஹூ இஸ் இட் என்று குரல் கேட்டது. நான் தான் சோமசுந்தரம். 1 minute சார். காத்திருந்தார். 1 செகண்ட், 2 செகண்ட். தன் சட்டைக்குள் பொதிந்திருந்த அந்த பழுப்பு பொட்டலத்தை தொட்டு பார்க்க உள்ளங்கை இத்தனை காலையில் ஏன் இப்படி வியர்த்திருக்கிறது? நிதானம், நிதானம். இதுவரை அப்பழுக்கில்லாமல் வந்துவிட்டாய். இன்னும் ஒரே ஒரு செயல், ஒரே அழுத்தம். ஒரு விரல் போதும். விரல் அழுத்தம். சத்தம் கேட்டா என்ன? ஏதாவது ஆட்டோ குளிர்ல பேக் ஃபயர் ஆகுது என்றுதான் எண்ணிக்கொள்வார்கள். சட்டென்று கதவு திறந்தது. நாகேந்திரன் லேசான மல்ஜிப்பாவும் பட்டு லுங்கியுமாக தோன்றினான். ஹலோ சார், எப்ப வந்தீங்க? சோமசுந்தரம் மெஷின் போல இப்பதான் என்றார். கமான், லெட் மீ டேக் யுவர் பார்சல். இல்ல, நான் வச்சுக்கிறேன். வாங்க சார், உட்காருங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆச்சரியம். சோமசுந்தரம் தன் மார்போடு பத்திரப்படுத்தி இருந்த பொட்டலத்தில் கை வைத்து துப்பாக்கியை எடுத்து நேராக 3 அடி தூரத்தில் அவன் மார்பின் மேல் வைத்து அசங்காமல் ஆடாமல், ஏண்டா ஏண்டா பொய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? 2 பொண்டாட்டியெல்லாம் சாதாரணம் அவனுக்கு. ஏண்டா ஏண்டா? அவன் கண்களில் மிரட்சி தோன்ற அந்த காட்சியில் தீவிரம் அனைத்தும் அவனுக்கு உரைக்க, வெயிட் அ மினிட் மாமா, மாமா வெயிட் அ மினிட், சம் மிஸ்டேக், தப்பாயிருச்சு மாமா, மை காட். அனுப்பமா? அனுப்பமாவா? தன் பெண்ணின் பெயரை கேட்டதும் தயங்கினார். அந்த அறையின் பாத்ரூமில் இருந்து கதவு சட்டென்று திறக்க அனுப்பமா வெளிப்பட்டாள். உடனே அந்த பரபரப்பான நிலைமையை உணர்ந்து கொண்டு, அப்பா போடுங்க, கீழே துப்பாக்கியை போடுங்க, என்ன இது என்று கிரீச்சிட்டாள். அந்த அலறலில் சோமசுந்தரத்தின் கவனம் சற்றே கலைய நாகேந்திரன் சுதாரித்துக் கொண்டு அவர் கைமேல் பாய்ந்து துப்பாக்கியை பிடுங்கி விட்டான். விடு, என்ன குடுத, நான் சுடணும் சுடணும் இந்த சண்டாளனை, இந்த கிராதகனை. இந்த சண்டாள, இந்த கிராதகன் இப்ப நிஜமாவே உங்க மருமகனா மாறியாச்சு மாமா. என்ன? அனு சொல்லு. அனுப்பமா, அப்பா அவரை கணவரா மறுபடி ஏத்துக்கிட்டேன். நான் அவரை கொன்னுடாதீங்க, கொன்னு உங்க மகளை விதவையாக்கிடாதீங்க. நான் இவரை ஏத்துக்கிட்டேன்.
சோமசுந்தரம் பிரமித்து போய் ஏம்மா ஏன் என்றார். இல்லன்னா நீங்க அவரை கொன்னுட்டு மாட்டிப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. தெற்கு உத்தர வீதியில் இருந்த அந்த வீடு கண்முன்னால் செங்கல் செங்கலாக பாழாகி கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் செல்வ சிறப்பாக இருந்ததற்கு அதன் மேல் மாடியில் வைத்திருந்த காலி கடிகார கூண்டு சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தது. ஸ்ரீரங்கத்தில் முதலில் அத்தனை பெரிய கடிகாரம் அமைத்து போவோர் வருவோர் எல்லாம் அண்ணாந்து மணி பார்க்கும் அளவுக்கு பிரசித்தி பெற்றதால் அந்த வீட்டுக்கே கிளாக் ஹவுஸ் என்று பெயர். கிளாக் ஹவுஸ் என்று நாளடைவில் வந்தது. தைத்தேர் உற்சவத்தின் போது பெருமாள் அங்கு கருட வாகனத்தில் வருவார். நிதானமாக நின்று சேவை தந்துவிட்டு போவார். தீப்பந்த வெளிச்சத்தில் தங்கமுலாம் பூசப்பட்ட கருடரின் பிரதான மூக்குக்கு போட்டியாக பார்த்தசாரதியின் மூக்கு நீட்டிக் கொண்டிருக்க மார்பு வரை பட்டு சால்வை போர்த்தி கொண்டு மஞ்சள் காப்பும் துளசியும் வாங்கி கொண்டு பெருமாள் சேவிப்பார் ஜே பார்த்தசாரதி. இப்போது அதே வீட்டில் ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிறார். 78 வயது. இருப்பினும் அவரை செலுத்துவது யாதென்று இன்னமும் யாருக்கும் அர்த்தமாகவில்லை. மூக்கு மட்டும் பாக்கி இருக்க கன்னம் குறுகி போய் பொய்ப்பல் செட் பொருந்தாமல் போய் விழுந்து விட்டாலும் கண்களில் ஓர் எதிர்பார்ப்பு பிரகாசமும் இருந்தது. வலது காது மந்தம். நெற்றியில் 70 வருட ஸ்ரீசூர்ண சுவடு. கயிற்றுக்கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பழைய கழுகு போலத்தான் இருந்தார். யாருக்கோ எதற்கோ காத்திருப்பது போல காத்திருக்க அவரை சுற்றி அந்த வீடு மராமத்து இல்லாமல் க்ஷீணித்துக் கொண்டிருந்தது. அங்கங்கே பழைய காரை பெயர்ந்து செங்கற்கள் தெரிய ஆரம்பித்தன. முன்வாசலில் இருந்த சுமார் 30 படிகளின் விளிம்பில் சில செடிகள் தைரியம் பெற்று முளைக்க தொடங்கிவிட்டன. ஜேபி அந்த வீட்டின் கிழக்கு பகுதியில் ஒரு அறையில் முடங்கி கிடந்தார். ஒரு தகரப்பெட்டி, பாஸ்புக், பழைய பார்க்கர் பேனா, கரிய மசியக்கூடு, ரத்னா ஸ்டூடியோவில் எடுத்த பழைய பழுப்பு போட்டோக்கள். ஜேபி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸாக இருந்தபோது அவருக்கு வாசித்து அளிக்கப்பட்ட வரவேற்பு பத்திரங்கள், எக்கோ ரேடியோ, சாவி கொடுக்கும் கிராமபோன், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் இசைத்தட்டுகள். இவற்றுக்கு நடுவே புராதான ஜேபி. யாருக்காக காத்திருக்கிறார் என்று பலர் பலதும் பேசிக்கொண்டார்கள். 3 மகன்கள் இருப்பதாகவும் ஒவ்வொருவரும் பிரில்லியன்ட் என்றும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசத்தில் இருப்பதாகவும் அவர்கள் ஸ்ரீரங்கம் வர சான்ஸே இல்லை என்றும் பேசினார்கள். 2 மனைவிகளும் உயிரோடு இருப்பதாகவும் 2ஆம் மனைவி உறையூரிலிருந்து வருடம் ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி என்பது வந்து போவாள் என்றும் சொன்னார்கள். அவருக்கு 12 பேரன் பேத்திகள் என்றார்கள். துப்பாக்கி வைத்திருக்கிறார் என்றார்கள். இவ்வாறு பேருக்கு பேர் அவரை பற்றிய விவரங்கள் மாறினாலும் ஒரு விஷயத்தில் எல்லோரும் ஒரு மனதாக சொன்னார்கள். கிளாக் ஹவுஸில் புதையல் இருக்கிறது. அதனால்தான் அவர் பூதம் போல அதை பாதுகாத்து வருகிறார் என்று. ஜேபி தினமும் சாயங்காலம் கயிற்றுக்கட்டிலை வெளியில் கொண்டு வந்து போட்டுக்கொண்டு பழுப்பான காகிதத்தை எடுத்து கண்ணுக்கருகில் வைத்து பார்த்து கொண்டு ஏதோ விரலாக கணக்கு போடுவார். அதை பல பேர் புதையல் ரகசியத்தை கணக்கு போடுகிறார், இன்னமும் அது புரிபடவில்லை என்று விளக்கம் தந்தார்கள். புதையலின் உள்ளடக்கத்தை பற்றியும் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ஒரு சிலர் ராமானுஜர் காலத்தில் முஸ்லிம் படையெடுப்பின் போது அவசரமாக நீக்கப்பட்டு ஒரு குடத்தில் பத்திரப்படுத்தப்பட்ட பெருமாள் நகைகள் என்றும் இப்போது அவர் அணிந்து கொண்டிருக்கும் நீலமேகத்தின் ஒரிஜினல் அந்த புதையலில் இருக்கிறதாகவும் சொன்னார்கள். எப்படியோ ஜேபி தினம் தினம் அந்த பழுப்பு காகிதத்தை தன் பெட்டியிலிருந்து எடுத்து கூர்ந்து பார்த்து தவறாது இருட்டும் வரை கணக்கு போடுவார். ஜேபிக்கு ராத்திரி கோயிலிலிருந்து தத்தியொன்னமும் அரவணையும் வந்துவிடும். அதை சாப்பிட்டு விட்டு படுத்து விடுவார். காலை மட்டும் ஒரு பரிசாரகன் வந்து பத்தியமாக தளிகை பண்ணிவிட்டு போவான். அதற்கு அவனுக்கு மாதம் 50 ரூபாய் சம்பளமும் தை மாதத்தில் வாழைத்தார், நெல், ஒரு வேட்டி என்றும் கிடைக்கும். பரிசாரகன் பேர் ரங்கநாதன். இவன்தான் மைக்கேலை அழைத்து வந்தான். ஸ்ரீரங்கத்தில் இப்போதெல்லாம் வெள்ளைக்காரர்கள் வந்தால் கோவிலில் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் உத்தர வீதியில் தனிப்பட்ட வெள்ளைக்காரன் வர அறையில் தட்டு வேட்டி கட்டி மார்பில் அழுக்கு பூணலுடன் ரங்கநாதனால் அழைத்து வரப்பட்டதை சிறுவர்கள் வேடிக்கை பார்த்து பின்தொடர அவர்களை விரட்டினான். செய்தி உத்தர வீதி முழுவதும் பரவி அலமேலு எச்சுமி என்று பற்பலர் வாசலில் வந்து எட்டி பார்க்க மைக்கேல் முகமெல்லாம் ரத்தமாக சிவந்து போய் அடிக்கடி ஹேட்டை எடுத்து கைக்குட்டையால் சொட்டை தலையை துடைத்து கொண்டு நேராக கிளாக் ஹவுஸுக்கு வந்தான். ஜேபி கயிற்றுக்கட்டிலில் படுத்துக்கொண்டு நிஷ்டையில் இருப்பது போல் இருந்தார். மாமா, உங்களை தேடின்னு வெளிதேசத்திலிருந்து யாரோ வந்திருக்கா என்று இடது காதருகில் சொன்னான். யாரா? மிஸ்டர் பார்த்தசாரதி என்று மைக்கேல் கை குலுக்கினான். யாரு என்று திகைத்து கலங்கிய கண்களால் மைக்கேலை பார்த்தார். 45 வயது இருக்கும். சந்தன கலர் சூட் அணிந்து தங்கப்பல் தெரிய சிரித்தான். ஜேபியின் நொய்ந்த கையை பற்றி குலுக்கினார். உங்க பையன் சாரங்கபாணி அனுப்பி வச்சார் என்ன. என் பேரு மைக்கேல் எடிங்டன். மாமா, உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கானா? கத்தாதடா,
அங்கிருந்து சேரை இழுத்து போடு என்றார். ரங்கு உள்ளே இருந்து ஒடிசலான ஒரு நாற்காலியை எடுத்து போட ஜேபி எழுந்து பொட்டலாமாக உட்கார்ந்தார். வாட் ஃபார் யூ ஹவ் கம் என்றார் ஜேபி. உங்க பையன் சாரங்கபாணி ஒரு கடிதம் கொடுத்தான். நான் யுனெஸ்கோவுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கேன். யுனெஸ்கோ அதிகார தொல்பொருள் ஆராய்ச்சியாளன்னா. ஜேபி அந்த கடிதத்தை வெளிச்சத்தில் படித்தார். தமிழில் எழுதியிருந்தது. மான்செஸ்டர், ஜூன் 18. அன்புள்ள அப்பாவுக்கு சாரங்கன் அநேகதண்டன் சமர்ப்பித்த விஞ்ஞானபனம். இப்பவும் இந்த கடிதத்தை கொண்டு வரும் மைக்கேல் எடிங்டன் என்பவர் ஒரு யுனெஸ்கோ நிபுணர். இவரிடம் நம் வீட்டில் இருக்கும் அந்த பழைய காகிதத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். பார்க்க விரும்புகிறார். காட்டவும். இங்கு நானும் சேராவும் உன் பேரன் ஜார்ஜ் ரங்காச்சாரியும் சௌக்கியம். பின்குறிப்பு. மைக் நிபுணன் அந்த காகிதத்தில் எழுதியிருப்பதை துல்லியமாக படித்து விடுவான். அவனுக்கு கிரந்தலிபி கூட தெரியும். அன்புடன் சாரங்கன். அவர் முழுதும் படிக்க காத்திருந்தான் மைக்கேல். ஜேபி படித்து முடித்ததும், உங்கள்கிட்ட ஏதோ பழைய ஸ்கிரிப்ட் இருக்கிறதா? ஜேபி ரங்கனை பார்த்து, ரங்கு போடா. இருக்கேன் மாமா, நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல. போடான்னா என்று அதட்டினார். அவன் மைக்கேலிடம் காசு எதிர்பார்த்தான் போல சற்று ஏமாற்றத்துடன் போனான். ஜேபி மைக்கேலை உட்காரச் சொன்னார். அவர்களை சுற்றிலும் சின்ன பையன்கள் கூட்டம் கூடி மைக்கேலின் கண்களை பார்த்து பச்சைக்கண்ணு என்று விமர்சித்துக் கொண்டிருக்க மைக்கேல் மிகவும் அவஸ்தைப்பட்டான். கேன் வி கோ இன் என்றான். ஜேபி மெல்ல எழுந்து அவனை தன் அறைக்கு அழைத்துச் செல்ல மைக்கேல் அந்த அறையில் இருந்த புராதான வஸ்துக்களை ஆர்வமாக பார்த்தான். உன்கிட்ட அந்த கடிதத்தை காட்டுறதுக்கு முன்னாடி சாரங்கன் புதையலை பத்தி ஏதாவது சொன்னானா மிஸ்டர் எடிங்டன்? கால் மீ மைக். கால் மீ ஜேபி. ஜேபி இஸ் மை நேம். ஜேபி அவனை கிராமபோன் அருகில் உட்கார வைத்துவிட்டு, ரங்கு காஃபி கொண்டு வாடா என்றார். ரங்கு ஓர் ஓரத்தில் தான் காத்திருந்தான். பீப்புள் ஆர் கியூரியஸ் என்றான் மைக். மைக், என் பேர் பார்த்தசாரதி. என் தாத்தா பேரும் பார்த்தசாரதி. சொல்லுங்க. அவர் இறந்து போனப்போ ரொம்ப சின்ன பையன். என் அப்பாவை சின்ன வயசுலயே இழந்தேன். தாத்தா தான் என்னை வளர்த்தார். அவர் பிரிட்டிஷ் அரசியல் ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருந்தார். சிக்கனமா நிறைய பணம் சேர்த்தார். இந்த வீடு கிளாக் ஹவுஸ் அவர் கட்டினது. சிதிலமா இருந்ததை வாங்கி விரிவுபடுத்தி கட்டினார். இடித்து கட்டும் போது அவருக்கு அந்த தகவல் கிடைச்சுதான். என்ன தகவல்? இந்த வீட்டுல புதையல் இருக்கிறதா. என்ன புதையல்? அது பற்றி விவரமே இல்ல. தாத்தாவுக்கு தெரிஞ்சிருந்தா இல்லையாங்கிறதே சந்தேகமா இருக்கு. புதையலை பற்றி அவர் என்னிடம் ஒரு முறைதான் சொன்னார். அதுவும் செத்து போகும் தருணத்தில். அப்படியா? சொல்லுங்க. இதோ இந்த அறையில தான் இருந்தாரு. பங்காவெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க ஒரு பெட்ரோமாக்ஸ் விளக்கு வச்சிருந்தது. அப்போல்லாம் மின்சாரம் ஸ்ரீரங்கத்துக்கு வரல. தாத்தா தலைமாட்டுல நிறைய புஸ்தகம் வச்சிருப்பாரு. பாதாம், முந்திரி போல வஸ்துக்கள் நிறைய கொண்டு கொறிப்பாரு. மைக் கொஞ்சம் ஆர்வத்துடன் கேட்க தொடங்கினான். மைக், ஆர் யூ இன் ஹரி? நாட் அட் ஆல். சொல்லுங்க. தாத்தா இறக்குற தருவாயில இருக்கிறாருங்கிறது எனக்கு சரியா தெரியல. யார் யாரோ வந்து போயிட்டு இருக்க என் மாமா துரசாமி ஐயங்கார் இன்னும் இருந்தாரு. அவர் கூப்பிட்டார். தாத்தா என்ன பார்க்க விரும்புறாருன்னு. நான் போனதும் தாத்தா என் கைய பற்றிக்கிட்டு இந்த அலமாரிய காட்டினார். ரொம்ப சிரமத்தோட அலமாரியில் இருக்க புத்தகத்தை எடுனார். அது எங்க வம்சத்துக்கு முக்கியமான 4000 திவ்ய பிரபந்தம்ன்ற நூல். தெரியும், 9, 10வது நூற்றாண்டு தெய்வீக இலக்கியம். அந்த புத்தகத்தை என் கையில கொடுத்து ஜன்னலை காட்டி அங்க இருக்குன்னு காதோட சொன்னாரு. எனக்கு புரியல. புத்தகத்துல இருக்குன்னாரு. ஜன்னலை காட்டினார். எனக்கு அவர் சொன்னதும் கைவிரல்கள் 4 விரிச்சு 4ன்னு காட்டினதும் 4 லட்சமா என்ன கணக்குன்னு புரியல. தலைக்கு கீழா என்ன திருப்பி சொன்னாரு. புத்தகத்தை எடுத்து அதை பிரிக்கும் போது அவர் பிராணன் போயிட்டது. எனக்கு திகைப்பா இருந்தது. மைக் இப்போது சுவாரஸ்யப்பட்டவனாக, புத்தகத்துல என்ன இருந்தது என்றான். அவர் காட்டிய புத்தகத்தை நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். அதுக்குள்ளதான் கடிதம் இருந்ததா? ஆமா. பார்க்கலாமா? ஜேபி மெல்ல எழுந்து தகரப்பெட்டியை பூநூலில் மாட்டி இருந்த சாவி போட்டு திறந்து அதிலிருந்து இன்னொரு சாவியை எடுத்து பீரோவில் இருந்த பழுப்பு கவரை எடுத்து கொடுக்கும் போது அவர் விரல்கள் நடுங்கின. ஜாக்கிரத, காகிதம் பொடியாகிடவர் நிலையில இருக்கு. பழைய காலத்து தபால் கவர் அது. கவருள் இருந்த ஏறக்குறைய இலை பழுப்புக்கு வந்துவிட்ட ஒரு காகிதத்தில் கீழ்கண்டவாறு தமிழில் எழுதியிருந்தது. ராணி தலை கீழே புதையல் கொண்டு ராணி தலைகீழ். தமிழ் படிக்க தெரியுமா மைக்? படிக்க தெரியும், ஆனா பேச வராது. இது யார் ராணி? அதத்தான் 40 வருஷமா ஆராய்ஞ்சுகிட்டு இருக்கேன். இந்த வீட்டை எங்க தாத்தா வாங்கறதுக்கு முன்னாடி இது விஜயரங்க சொக்கநாதர்ன்ற ஒரு அரச பரம்பரையின் வீடா இருந்ததா பிரிட்டிஷ் ரெக்கார்டுகள்லாம் சொல்றது. அவருக்கு ருத்ரமாதா, ருத்ராம்பான்னு 2 ராணிகள். அவங்க கிட்ட ரொம்ப மிகுந்த செல்வங்களும் நகைகளும் இருந்ததாகவும், முஸ்லிம் படையெடுப்பின் போது ஒருத்தி இருந்தப்போ அத்தனையும் அவ தலைமாட்டுல புதைச்சிட்டதாகவும் செய்திகள் கிடைச்சது. மைக்கேல் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். ராணி தலை கீழே என்பது தப்பான தமிழ் அல்லவோ? தலைக்கு கீழே என்று இருக்க வேண்டும் அல்லவா?
இருமுறை எதற்கு எழுதியுள்ளது? தமிழ்ல இந்த சுதந்திரங்கள்லாம் உண்டு. மைக்கேல் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். இந்த வீட்டுல எங்கேயாவது இருக்குன்னா? நிச்சயம் இருக்கு. பெருமாளுக்கு சொக்கநாதர் போட இருந்த மற்றொரு நீலமேகத்தை பத்தியும் குறிப்பு இருக்கு. அதுவும் நகைகள்ல சேர்ந்து புதைஞ்சிருக்கணும். வீட்டை தோண்டி பாத்துட்டீங்களா? இல்ல, தயக்கமா இருக்கு. வீடு பெரிய வீடு, நான் தனியாள். மத்தவங்க உதவிய நாடுனா இந்த வீட்டை பத்தின வதந்திகள் அதிகமாகி பேராசக்காரங்க ரொம்பவும் நஷ்டம் பண்ணி முச்சிடுவாங்க. தனியா தோன்ற திறன் இல்ல. அதனாலதான் முதல்ல எங்க புதைஞ்சிருக்கணும்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா அப்புறம் தோண்டலாம். அதுக்கான குறிப்பு காகிதத்தின் பின்புறம் இருக்கு பாரு. மைக் அந்த பழுப்பு காகிதத்தை திருப்ப அதில் 8-12-6 என்று எழுதியிருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம்? இது புதைச்ச இடத்தை கண்டுபிடிக்க குறிப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா புரியல. 8 அடி, 12 அடி, 6 அடி என்று ஒவ்வொரு மூலையிலும் இருந்து அளந்து பார்த்து என்ன செய்யறது? இத்தனை இடத்துல தோன்றது. தோண்டிருக்கீங்களா? இல்ல. மைக்கேல் தன் கை கடிகாரத்தை பார்த்தான். நேரமாகிவிட்டது. நான் திருச்சிக்கு என் ஹோட்டல் அறைக்கு போறேன். இத பத்தி நான் ராத்திரி சிந்திச்சு காலையில மறுபடி உங்களை வந்து சந்திக்க வரேன். மைக், எனக்கு அந்த புதையல்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா போதும். இந்த வயசுல எனக்கு பணத்தோட மதிப்பு, அர்த்தம் எல்லாமே வேற. புதையல் கிடைச்சா அதை பெருமாளுக்கு திரும்ப கொடுத்துடுறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். கிடைக்கட்டும். எனக்கு அந்த நீலமேகங்கிற நீலக்கல்லை பத்தி தான் ஆர்வம். கிடைச்சா உலகிலேயே ரொம்ப பெரிய பெரிய நீளம் அதுதான்னு தோணுது. இப்போ உங்க பெருமாளோட மார்பிள் இருக்கிறதே பெரிய கல் தான். மைக்கேல் போனதும் ரங்கு தத்தி ஒன்னம் கொண்டு வந்தான். மாமா, அரவணைக்கு இன்னும் நாழி ஆகுமா? வெள்ளக்காரன் போயிட்டானா? அவனுக்கு பிளாஸ்க்ல காஃபி கொண்டு வந்தனே. நீ சாப்பிடு ரங்கு. மாமா, அவன் என்ன சொன்னான்? என்ன? புதையலை பத்தி. புதையலா? என்னடா உளர்ற? ஏன் மாமா பொய் சொல்றீங்க? புதையல் தோன்றதுக்கு தான் வந்திருக்காருன்னு ஸ்ரீரங்கமே பேசிக்கிறது. போடா போக்கெட்ட பசங்களா, வெறும் அக்கப்போர். அப்படின்னா ஏன், எதுக்காக மாமா உங்களை வெளி தேசத்துல இருந்து தேடின்னு வரணும்? அவன் ஏதோ ரிசர்ச் பண்றான், அதுக்கான குறிப்புகளை கேட்க வந்திருக்கான். அப்படியா என்று ரங்கு நம்பிக்கை இல்லாமல் சொல்லிவிட்டு போகும்போது, மாமா, புதையல் கிடைச்சா எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிளாவது வாங்கி தருவேலா என்றான். போடா. அடுத்த 3 தினங்கள் மைக்கேல் வரவில்லை. 4வது தினம் மாலைதான் வந்தான். சுமாரான அளவுள்ள ஒரு கருப்பு ட்ரங்க் பெட்டியும் கொண்டு வந்திருந்தான். குட் ஈவினிங் மிஸ்டர் பார்த்தசாரதி, ஹவ் ஆர் யூ? என்ன, ஏதாவது தெரிஞ்சுதா? நிறைய சொல்றேன். ராத்திரி பூரா நான் தூங்கல. அந்த எண்கள் என்னை துரத்தி வந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புதையல் தேடல்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எது, அவசியமான தகவல் எது, அவசியம் இல்லாத தகவல் எதுங்கிறதே. இந்த பழுப்பு கடிதத்துல இருந்த குறிப்புல அவசியமான தகவல் அந்த ராணியின் தலையின் கீழ் இருக்கு. செல்வோங்கிற வாக்கியம். பின்பக்கத்துல இருந்த எண்கள், அது அந்த காகிதத்துல அவசியமே இல்லாத தகவல். அது ஒரு தேதியா இருக்கலாம், அல்லது ரூபாய், அணா, பைசா கணக்கா இருக்கலாம். 8-12-6ங்கிறது டிசம்பர் 8ஆம் தேதி 1906ஆம் ஆண்டா இருக்கலாம். இல்லனா 8 ரூபா 12 அணா 6 பைசாவா இருக்கலாம். ரெண்டுமே தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத விவரங்கள். உங்க தாத்தா அவசரமா எழுதுறதுக்கு காகிதம் கிடைக்காம ஏதாவது நோட்டு புத்தகத்துல இருந்து கிழிச்சு எழுதியிருக்கலாம். மறுபக்கத்துல இந்த தேதியோ ரூபா கணக்கோ இருந்திருக்கலாம். இப்படி யோசிக்கும் போது அந்த எண்களோட அவசியம் நீக்கின அப்புறம் சுதந்திரமா ராணியின் சடலம் புதையுண்ட இடத்தை தேட முடியுது. விஜயரங்க சொக்கநாதரோட சரித்திரத்தை பத்தி முழுக்க படிச்சதுல அவங்க வம்ச வழக்கம் இறந்தவங்களை மாடிப்படி அருகே படிகளுக்கு கீழே புதைப்பாங்களாம். இந்த தகவல் எனக்கு கிடைக்க 3 நாள் ஆச்சு. அதுதான் தாமதம். மிஸ்டர் ஜேபி, இந்த வீட்டுல மாடிப்படி எங்கெல்லாம் இருந்தது? 2 படிகள் இருந்தன. கூடத்தின் ஓரத்துல 1, புறக்கடை பக்கம் 1, மொட்டை மாடிக்கு போறதுக்கு. முதல்ல அதை தோண்டி பார்க்கலாம். கூடத்துல புதைச்சிருக்க சாத்தியம் குறைவு. மைக்கேல் தன் பெட்டியை திறந்தான். அதில் இருந்த டார்ச் விளக்கை எடுத்தான். மற்றொரு உரையிலிருந்து ஒரு சாதனத்தை எடுத்து பொருத்தினான். இது என்ன? சிறிய எலக்ட்ரிக் ஹேமர்னு சொல்வாங்க. மின் சக்தியில இயங்கக்கூடியது. நிமிஷமா தரையை உடைச்சு தோண்டும். சத்தம் வருமா? அதிகம் இல்ல. ஜப்பானிய மாடல். மைக்கேல் கையுறைகள் அணிந்து கொள்ள ஜேபியின் முகத்தில் புதிதாக பிரகாசம் தோன்றியது. ரங்கு பார்த்து கொண்டிருந்தவனை போடா என்று விரட்டினார். ஜன்னல் கதவை தாளிட்டார். ரங்கு தீர்மானம் பண்ணினவன் போல அங்கிருந்து நேராக மணியக்காரரின் வீட்டுக்கு போனான். ஒரு ஸ்ரீரங்கம் ஐயங்கார் தாத்தா, ஒரு நடுத்தர வயது வெள்ளைக்காரன், இருவரும் ஒரு சொக்கநாதர் வம்சத்து ராணியின் சமாதியை உடைக்க மெல்ல அந்த வீட்டின் உள்பிரதேசத்துக்குள் நுழைந்தனர். வௌவால்கள் கிரீச்சிட்டு கொண்டு பறந்தன. மைக்கேல் ஜேபியின் அறையில் இருந்த ரேடியோ இணைப்புக்கான பிளக்கை நீக்கிவிட்டு தன் சாதனத்தின் இணைப்பை செருகி ஒரு முறை அதன் சுவிட்சை பொருத்த அது லேசாக உய் என்று ஊளையிட்டது. இருவரும் சிதிலமான ஹாலில் நுழைந்தனர். ரசம் போன கண்ணாடியில் இருவரும் பேய்கள் போல தெரிந்தனர். ஜேபியின் முகத்தில் கண்கள் தான் பிரதானமாக இருந்தன. மைக்கேல் வியர்த்திருந்தான். மைக்,
நான் இத்தனை வருஷமா வீட்டை விற்காம இருந்ததுக்கு இதுதான் காரணம். மைக், என்னைக்காவது ஒரு நாள் இந்த புதையலை கண்ட பின் தான் எனக்கு மரணம் அப்படின்னு என் ஜாதகத்திலே இருக்கு. மைக், உனக்கு விதியில நம்பிக்கை இருக்கா? இல்ல என்றான் மைக். படி எங்க? சிலந்தி வலைகள் தாறுமாறாக இருந்தன. என்னடா ரங்கு சொல்ற? ஆமா மணி மாமா, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சிட்டா. அது கோயில் சொத்து இல்லையோ? எப்படி அவருக்கு பாத்தியத? வெள்ளை வெள்ளையாக அந்து பூச்சிகள் ஊர்ந்தன. கரப்பான் பூச்சிகள் பறந்தன. எலிகள் கரக் கரக்கென்று கடித்து கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. ஸ்கார்பியன்ஸ் என்றான் மைக். ஜாக்கிரத ஜாக்கிரத, எனக்கு ஒன்னும் ஆகாது. நான் புதையல பார்க்காம சாக மாட்டேன். மெல்ல மெல்ல அவர்கள் பின்கட்டின் மாடிப்படியை அணுகினார்கள். படி வி வடிவத்தில் மேலே ஏறியது. அதன் கீழ் இருந்த பள்ளத்தில் பாதி காரை பெயர்ந்திருந்தது. தரையும் சிதிலமாக இருக்க அதில் அந்த கருவியை வைத்ததுமே தரை உடைந்தது. இங்கதான் நம்ம வேலை சுலபம். எத்தனை ஆடி ஆழமா போயிச்சிருப்பாங்க. பெருமாள் புறப்பட்டுக்கான வேட்டு சத்தம் கேட்டபோது மைக்கேல் சாவதானமாக தரையில் உட்கார்ந்து கொண்டு அந்த கருவியை தரையை தோண்டுவது மட்டுமில்லாமல் மண்ணை அகழ்ந்து அந்தப்புறம் தள்ளி 3 பேர் கடப்பாறை மூலம் செய்வதை ஒரு மெஷின் சாதித்தது. ஜாக்கிரத ஜாக்கிரத, நான் ஏதாவது உதவி பண்ணவா என்றார் ஜேபி. அவர் கண்களில் ஒரு ஆவேசம் தெரிந்தது. ஏதோ ஒரு இறுதி கணத்துக்கு, ஒரு மோட்சத்துக்கு தயாராகிறவர் போல தென்பட்டார். வாங்கோ, வேகமா வாங்கோ என்று ரங்கு அழைத்து வர அவன் பின்னால் பட்டர், பேஷ்கார், மணியக்காரர் மூவரும் வேகு வேகு என்று ஜேபியின் கிளாக் ஹவுஸை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். மைக்கேல் ஷலேர் என்றான். அதிக ஆழத்தில் புதைக்கவில்லை என ஒரு எலும்பை எடுத்து வெளியே போட்டான். ஜாக்கிரத. ராணியோட கை. பேர் என்ன சொன்னாங்க? ருத்ரமாதா, ருத்ராம்பா. மண்டையோடு கிடைச்சா போதும். இன்னும் கொஞ்சம் தோண்டியதில் ராணியின் மார்பு எலும்புகள், பெல்விஸ் எல்லாம் சற்றே கலைந்து தெரிந்தன. மண்ணை நீக்கி டார்ச் அடித்து பார்த்ததில் ராணியின் மண்டையோடு இழித்தது. மைக்கேல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டான். ஜேபி, ஹியர் வி ஆர் என்று மண்டையோட்டை நீக்கினான். கீழே செப்புக்குடம் தெரிந்தது. திஸ் இஸ் இட், த ட்ரெஷர், த ஜுவல்ஸ், த ப்ளூ ஸ்டோன், அக்வமரைன். மெல்ல மெல்ல அந்த குடத்தை வெளியே எடுத்து குழிக்கு பக்கத்தில் வைக்க ரங்குவுடன் வந்தவர்கள் வாயிற்கதவை தட்டினார்கள். ஹூ இஸ் இட் என்றான் மைக். அந்த குடத்தின் வாயில் மண் அடைத்திருந்தது. அதை தன் கரண்டி போன்ற சாதனத்தால் அவன் பெயர்க்க முயற்சிக்க கதவு வெடித்து திறந்து ரங்குவும் மற்றவர்களும் வெளிச்சம் தெரியும் இடத்தை நோக்கி ஓடி வந்தார்கள். மைக்கேல் குடத்தின் வாய் மண்ணை உலுக்க, நிறுத்து என்றார் மணியக்காரர். ஜேபி சார், நிறுத்துங்கோ, அது கோயில் சொத்து. யாரா சொன்னா என்று ஜேபி கோபத்துடன் நிமிர, மைக்கேல், இதெல்லாம் யாரு என்றான். கோயில் அதிகாரிகள். இங்க என்ன வேலை? அந்த புதையல் கோயில் நகைகள். முதல்ல அதை பார்க்கலாம். அது மேல வெள்ளக்காரனான உனக்கு எந்தவித உரிமையும்? லெட் மீ see it first. வேஷ்கார் துண்டை முண்டாசாக கட்டிக்கொண்டு வெள்ளைக்காரன் கையை பிடிக்க மைக்கேல் உதறி அவரை தள்ளினான். ரங்கு, என்னடா அது? இவாள்லாம் எதுக்கு கூட்டின்னு வந்த? மாமா, அது பெருமாள்து. மைக்கேல் மேல் மணியக்காரரும் பாய முற்பட்டு குடத்தை பிடுங்கிக் கொள்ள முயற்சி செய்ய மைக்கேல் சட்டென்று பெட்டியிலிருந்து ஒரு கத்தியை விடுவித்த சத்தம் கிளிக் என்றது. பெருமாள் வீதி மூலைக்கு வந்துவிட்ட சத்தம் மற்றொரு வேட்டாக கேட்க மைக்கேல், யாராவது கிட்ட இருந்தா நிறைய ரத்தம் பாப்பீங்க. இது நான் கண்டுபிடிச்சது, எனக்கு சொந்தம் இது. கெட் அவுட் என்று அந்த குடத்தை கையில் எடுத்து கொண்டான். டேய் மணியோ, இந்த பாரு, கொஞ்சம் பொறுமையா இருந்தா நானே அதை தீர்த்து வைக்கிறேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம். அது பெருமாள் நகையா இருந்தா நான் தான் முதல்ல அதை கொண்டு போய் கோயில்ல கொடுக்க போறேன். எனக்கு வேண்டாம். மைக், ப்ளீஸ் ஓபன் இட். மைக்கேல், ஆஸ்க் them to keep quiet என்று சொல்லிவிட்டு மெல்ல அதன் மண்வாயை தகர்த்தான். குடம் இப்போது குலுங்க ஆரம்பித்து விட்டது. நல்ல கனம் என்றான். உள்ளே அதை குலுக்க சிலுங் சிலுங் என்றது குடம். டார்ச் லைட்டை பொருத்தி வெளிச்சத்தில் 6 பேரும் பார்த்து கொண்டிருக்க குடத்தில் உள்ளதை தரையில் மைக்கேல் கொட்டினான். வாசலில் பெருமாள் செல்ல ரஞ்சனி நாதசுரத்தில் கேட்டது. தீப்பந்த வெளிச்சம் ஜன்னலில் ஒளிர்ந்தது. கற்கள், அத்தனையும் கற்கள். வைர கற்களா? இல்ல, சாதாரண சரளை கற்கள், செங்கல் கற்கள். மை காட், இதுக்கா அவஸ்தை? பெருமாள் சற்று நேரம் ஜேபிக்காக காத்திருந்து விட்டுத்தான் சென்றார். ரங்கு, எனக்கு என்னமோ படபடன்னு வருது. பிடிச்சுக்கோ. மைக்கேல், வாட் இஸ் திஸ் மீனிங் ஆஃப் திஸ்? நமக்கு முன்னாடி யாரோ முந்திக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சே, அத்தனையும் விரையும். ரங்கு, வாடா, எடுத்துக்கோ. மணியக்காரர், வாங்க. பேஷ்கார், வாருங்க, எடுத்துக்கோங்க. பெருமாளுக்கு நகை செஞ்சது என்று சிரித்தார். ஜேபி, உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இந்த அர்த்தராத்திரி வேளையில சமாதியை தோண்டிண்டு வாசல்ல பெருமாள் போறாரு, அவரை கவனிக்காம, ஐயோ வாடா சேஷாத்ரி போலாம். 2 பைத்தியம். ரங்கு, உன் பேச்ச கேட்டு நாங்க வந்தோம் பாரு, நாங்களும் பைத்தியம். யாரும் முந்தின்ட்டாங்க. அவர்கள் போக மைக்கேல் ஏமாற்றத்துடன் அந்த காலி குடத்தையும் கீழே கிடந்த கற்களையும் பார்த்தான்.
ஜேபி, என்னையும் தாத்தாவையும் தவிர யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. மைக், நிச்சயம் அவங்க கடைசி கணங்கள்ல சாகும் தருவாயில தான் என்கிட்ட சொன்னாரு. மத்த பேர் யாராவது அப்போ ஒட்டு கேட்டு இருந்தாங்களா? இல்ல, காதோடு சொன்னாரு. நிச்சயம் ஏதாவது அந்த குடத்துல இருந்திருக்கணும். வேற ஏதாவது ராணி புதைச்சிருக்கலாமோ என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். புதையல் நமக்கு கிடைக்கணும்னு விதி இல்ல, அதனால கிடைக்கல. நான்சென்ஸ். விதியாவது ஒன்னாவது. அந்த புதையல் செய்தியில முழு அர்த்தமும் விளங்கல. அதுதான் ராணி தலை கீழே புதையல், ராணி தலைகீழ். இந்த 2வது ராணி தலைகீழுக்கு என்ன முக்கியத்துவம்? 40 வருஷமா 8-6 பண்ணினோட மன்னாடிட்டு இருந்தேன். எனக்கு என்னவோ அதில் தான் சூட்சமா இருக்குதுன்னு. எனக்கு இப்போ சிந்திக்கவே முடியல. அவ்வளவு களைப்பா இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம். மைக்கேல் மறுநாள் வரவில்லை. அதற்கு மறுநாளும் வரவில்லை. ஜேபி பழையபடி கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு கணக்கு போட ஆரம்பித்து விட்டார். ரங்கு 2 நாள் வராமல் இருந்தான். பழையபடி தத்தியொன்னமும் அரவணையும் கொண்டு கொடுக்க ஆரம்பித்தான். காலை வேளையில் பத்திய தளிகை செய்துவிட்டு போகும் தினமும் மாமா ஏதாவது தெரிஞ்சுதா என்று கேட்பதையும் நிறுத்திவிட்டான். திருச்சி ஹோட்டலில் தங்கியிருந்த மைக்கேல் தன் யுனெஸ்கோ பணிகள் முடிந்து ஹோட்டலை விட்டு கிளம்பும் போதுதான் அவனுக்கு லண்டனில் இருந்து அவன் மனைவி அனுப்பி வைத்த டைம்லி சப்ளிமெண்ட் இதழ்கள் தபால் மூலம் வந்து சேர்ந்தன. அவற்றை சேர்த்து வைத்து படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கட்டுரை அவனை கவர்ந்தது. பழைய ஸ்டாம்புகளை பற்றிய கட்டுரை. உலகத்தின் விலை உயர்ந்த தபால் தலைகளை பற்றியெல்லாம் விவரப்பட்டியல்கள் போட்டிருந்தது. விக்டோரியாவின் தலைகீழ் தபால் தலை ஒன்று, ஒரே ஒரு பிரதி. உலகத்திலேயே ஒரே ஒரு பிரதி இருக்கிறது. இதன் விலை இன்றைய தேதிக்கு 10 மில்லியன் பவுண்ட் என்று சொல்கிறார்கள். இது ஒரு வதந்தி என்றும் இந்த தபால் தலையே இல்லை என்றும் சொல்கிறார்கள். சிலர் இது தென்னிந்தியாவில் ஒரு பிரைவேட் கலெக்ஷனில் இருப்பதாக. ஓ மை காட் என்று மைக்கேல் தலைமேல் கை வைத்துக் கொண்டு, ச்சே, என்ன முட்டாள்னா என்று ஹோட்டலை விட்டு வெளியே ஓடி வந்தான். காத்திருந்த ஒரு பிரைவேட் டாக்ஸியில் பாய்ந்து, குவிக்லி டேக் மீ டு ஸ்ரீரங்கம் என்றான். மைக்கேல் வந்து காரை விட்டு இறங்கிய போது ஜேபி வாசல் கட்டிலில் தான் உட்கார்ந்திருந்தார். மைக்கேல், இன்னும் ஊருக்கு போலையா? ஜேபி, ஜேபி, வேர்ஸ் தட் கவர்? எந்த கவர்? புதையல் செய்தி வச்சிருந்ததே அந்த கவர். ஏன், எதுக்கு? அதிலிருந்து செய்திக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? ராணி தலையின் கீழ் இருந்த புதையலை தோண்டி எடுத்து உங்க தாத்தா அந்த பணத்தின் தலைகீழ் ராணிய வாங்கியிருக்கிறார்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஜேபி, அந்த கவர் எங்க? அந்த கடிதம் இருந்த உரை ஏன்? அதுக்கு என்ன? அதுல தபால் தலை ஒட்டி இருந்தது இல்ல? ஓ மை காட், அந்த தபால் தலையில ஏதாவது கோளாறு இருந்ததா? இரு, யோசிக்கிறேன். அது தலைகீழா இருந்ததா ஞாபகம். ஓ மை டியர் ஜேபி, அதுதான் அந்த தபால் தலை தான் உன் புதையல். அத மதிப்பு இன்னைக்கு 10 மில்லியன் பவுண்டு, அதாவது ஏறக்குறைய 20 கோடிக்கு மேல. தலையா? தபால் தலையா? ஒரு தபால் தலையா? ஆமா, உலகிலேயே ஒன்னே ஒண்ணு. எங்க அது? தபால் தலையா? ஆமா, தூக்கி போட்டனே. அந்த செய்தியை ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதி வச்சுட்டு கவர. மைக்கேலின் முகம் இன்னும் வெளிரி போய்விட்டது. சொல்லாத ஜேபி, சொல்லாத. அதை தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொல்லாத பிளீஸ். இட்ஸ் நாட் ஃபேர். சொல்லாத. போட்டாச்சு என்று ஜேபி கை தட்டினார். எங்க? அதோ அந்த குப்பை தொட்டில. எங்க குப்பை தொட்டி? மைக்கேல் உத்தரவீதி குப்பை தொட்டியை நோக்கி ஓட அது காலியாக இருந்தது. ஸ்ரீரங்கம் நகராட்சியை சேர்ந்த லாரியில் ஏராளமான குப்பை கூளம், அழுக்கு சாக்கடை கரைசல்களுடன் தலைகீழ் ராணி பிரயாணம் செய்து கொண்டிருந்தாள். மறக்க முடியாத சிரிப்பு. முன்குறிப்பு: இந்த கதை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. முழு கதையும் ராமகிருஷ்ணன் எனக்கு எழுதியதில் இலக்கண திருத்தங்கள் மட்டும் செய்து வெளியிடுகிறேன். ராமகிருஷ்ணன் ஆடிட்டுக்கு பெங்களூருக்கு வந்தபோது அவர் வார்த்தைகளிலேயே கதை இதோ. என் பெயர் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத, ஆனால் உங்களை பரிச்சயம் உள்ள பல கோடி வாசகர்களில் நானும் ஒருவன். அண்மையில் பெங்களூர் சென்றிருந்த போது ஏற்பட்ட ஒரு அதிசயமான அனுபவத்தை உங்களிடம் சொல்லியாக வேண்டும். நான் ஒரு ஆடிட்டர். நண்பன் ஒருவனுடன் கூட்டு சேர்ந்து கம்பெனி ஆரம்பித்து இப்போதுதான் காலூன்றி கொண்டிருக்கிறோம். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்கள் நிறைய பண்ணுகிறோம். ரஜினி ஜோக்ஸ், சூரிய நிவாஸ், கன்சாலிடேட்டட் கார்பரேஷன் என்று பெங்களூரில் 3 ஸ்தாபனங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம். வருடாந்திர தணிக்கைக்கு போவோம். கன்சாலிடேட்டட் கொஞ்சம் பெரிய நிறுவனம். வருஷத்துக்கு 7 கோடி டர்ன் ஓவர். நல்ல லாபம். ஸ்டாட்யூட்டரி ஆடிட் இந்த முறை சிக்கலாகவே இருந்தது. இன்டர்னல் ஆடிட்டர் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் போட்டிருந்தார். அவரை வழிக்கு கொண்டு வருவதற்குள் எங்களை அவர் வழிக்கு கொண்டு வர பிரயத்தனப்பட்டார். எப்படி சொல்கிறேன்? இந்த ஆடிட் தணிக்கைக்கு 3 பேர் போயிருந்தோம். நான், சுந்தரமூர்த்தி, கோபி. சுந்தரமூர்த்தியை ஜிம்பு என்று கூப்பிடுவோம். எங்கள் கம்பெனியில் மாத சம்பளத்துக்கு இருக்கிறான். எம்காம் அனாவசியத்துக்கு படித்துவிட்டு இப்போதுதான் CA முடித்திருக்கிறான்.
தப்பு கண்டுபிடிப்பதில் புலி. கோபி கிருஷ்ணன் பாலக்காட்டுக்காரன். தமிழ் ஒரு மாதிரி பேசுவான். வருகிறாய் போகிறாய் என்று. ஆர்டிக் கிளார்க் என்றால் உங்களுக்கு தெரியுமா? என்னவோ ஒரு மாதிரி கிளார்க்கும் இல்லை, மாணவனும் இல்லை. கொடுத்த காசுக்கு சக்கையாக வேலை வாங்குவோம். 3 பேரில் நான் தான் சீனியர். எனக்கு கல்யாணம் ஆகி மனைவி தாயகம் போயிருக்கிறாள். 4 மாதமாக அங்கே டேரா. ஜிம்புவும் கோபியும் கட்டை பிரம்மச்சாரிகள். அதுவும் ஜிம்புவுக்கு ஆடிட்டில் தப்பு கண்டுபிடிப்பதில் எத்தனையோ திறமை. அத்தனை திறமை சில நிழலான இடங்களை கண்டுபிடிப்பதில் தான். இப்படித்தான் பாண்டியில் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு ஆடிட் போயிருக்கையில், சாரி, பெங்களூர் அனுபவத்திலிருந்து விலகிச் செல்கிறேன் அல்லவா, உங்களுக்கு எப்படியாவது இந்த கதை வடிவத்தில் கொடுக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். விதான் சௌதா, லால்பாக், கப்பன் பார்க் என்று பெங்களூரில் பகல் நேர கவர்ச்சிகளை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். இருட்டியதும் பெங்களூர் வேஷம் மாறுகிறது. அதன் சந்து பொந்துகளில் கிடைக்கப்பெறும் லாகிரிகளை பற்றி ஜிம்புவுக்கு தெரியும். ஆடிட் முடிந்த கையோடு கன்சாலிடேட்டில் எங்களுக்கு ஒரு பெரிய டின்னரே ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்கு சமயம் இருந்ததால் எங்களை பிரசிடென்சி ரோடில் சுபா ஹெல்த் சென்டர் இடத்துக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே பாடி மசாஜ் என்று என்னவோ கருவிகளை எல்லாம் பிரயோகித்தார்கள். அதுவும் யார்? சிக்கனமாக உடையணிந்த பெண்கள். ஜிம்புவோ அப்போதே முறுக்கேறி இருந்தான். அதற்கு பின் டின்னருக்கு போனோம். அவர்கள் இன்டர்னல் ஆடிட்டில் இருந்து சாம்பசிவம் என்று ஒருவரும் அவர்கள் டெபுட்டி FA ஷஃபீக் என்பவரும் வந்திருந்தார்கள். பார்ட்டி ஹாலிடே இன்னில் நடந்தது. நடுவில் ATM என்று பார்த்திருப்பீர்கள். கண்ணாடி குழுவை போல லிப்டில் பணக்காரன் ஏறி இறங்குவதை பார்க்கலாம். அதன் அருகில் உட்கார்ந்து கொண்டு ஜிம்பு மீன், மெதுவடை என்று கண்ணா பின்னா என்று ஆர்டர் செய்தான். ஆர்டர் வருவதற்குள் 3 ரவுண்ட் விஸ்கி உள்ளே தள்ளிவிட்டான். ஸ்காட்ச் ஒன்றும் பண்ணாது என்று நான் கூட தீர்த்தம் போல சாப்பிட்டேன். சுற்றுப்புறமே வித்தியாசமாக இருந்தது. ஷஃபீக் ஒரு கஜல் சொன்னார். மிர்ஜா காலிபுடையது. என்னால் திரும்பி செல்ல முடியவில்லை. உருக்கமாக இருந்தது. வாழ்க்கையே நாளையோடு சரி, அனுபவித்து ஆகணும் என்கிற மாதிரி சொன்னார். ஜிம்பு ஷஃபீக்கிடம் கேட்டுவிட்டான். சார், இவ்வளவு சொல்றீங்களே, எங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? சும்மா ஹாலிடேங்கள வெள்ளைக்காரிங்க உலாவறத பாக்குறதுல என்ன பிரயோஜனம்? ஷஃபீக், உனக்கு என்ன வேணும் ஜிம்பு என்றார். எனக்கு இல்ல, எங்களுக்கு. பெரியவர் இருக்கப்போ ஜூனியர் நான் வாய திறக்கலாமோ? ஓ அப்படியா என்று ஷஃபீக் என்னை நம்பாமல் பார்த்தார். நான் சேச்ச அதெல்லாம் இல்ல சார் என்றேன். மாமா, இப்படித்தான் ஜிம்பு என்ன கூப்பிடுவான். தண்ணி ஏறினதும், மாமி ஊர்ல இல்ல, ரிமோட் கண்ட்ரோல் கிடையாது, பெங்களூர்ல என்னெல்லாம் காண கிடைக்கிறதுன்னு பார்க்க வேண்டாமா? ஏன் ஆடிட் இன்வென்ட்ரி சன்ட்ரி டெட்ரிஸ்னு அலைங்கிறீங்க? ஒரு நிமிஷம் என்று ஷஃபீக் எழுந்து லாபியில் இருந்து குட்டி போனுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இட்ஸ் ஆல் அரேஞ்ச் என்றார். என்ன என்றேன் பதற்றத்துடன். மிஸ்டர் ராமகிருஷ்ணன், உங்களோட வாழ்க்கையில காண கிடைக்காத அனுபவம் இன்னைக்கு பெறப்போகிறீங்க. முதல்ல இந்த இடத்தை விட்டு விலகி நம்ம நண்பருக்கு கென்டக்கி சிக்கன் கிடைக்கிற மூலைக்கு போலாம். இந்த மாதிரி சிக்கன் நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. நான் சிக்கன் சாப்பிட்றதுலயே சுத்த சைவமாச்சே. சைவ சிக்கன் மாமா, நமக்கு நல்லாவே இருக்கும். பாதகா, ஒரு நாள் ராத்திரியில எல்லாத்தையும் செய்யணுமா? இந்த கேள்வியை நான் அன்றைய ராத்திரி அடிக்கடி கேட்க போகிறேன் என்பது அப்போது தெரியவில்லை. ஷஃபீக் எங்களை அழைத்து போக எந்தா என்று கேட்டுக்கொண்டே வந்தான். அவன் ஒரு பியரிலேயே உலகின் உச்சத்தில் இருந்தான். கோபி அடிக்கடி ஜிம்பு அது மட்டும் வேண்டாம், எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் என்றான். ஷட்டப் என்று ஜிம்பு அதட்ட கோபி மௌனமாகி விட்டான். ஜிம்புவின் கண்கள் ஆல்கஹால் ஏற்றத்தில் அலைந்தன. இப்போதே கொஞ்சம் ஆடினான். ரோடில் தெரிகிற பெண்ணையெல்லாம் மாமா இவ எப்படி அவ எப்படி என்று கேட்டுக்கொண்டே வந்தான். ஷஃபீக் புன்னகையுடன் எங்களுடன் பேசிக்கொண்டே வந்தார். எல்லாம் பார்க்கணும் ஷஃபீக், மை தோஸ்த் என்று ஜிம்பு அவரை வாசனை பார்க்கிற மாதிரி அருகே வைத்து கட்டி கொண்டு ரொம்ப ஐச்சாட்டியம் செய்தான். பார்க்கலாம் தோஸ், த நைட் இஸ் யங். ஜிம்பு அந்த சிக்கனை ரசித்து கடித்து எலும்பு வரை உறிஞ்சி சாப்பிட்டான். கோபியும் நன்றாக உறிஞ்சி சாப்பிட்டான். சாமி வெற்றது என்றான் என்னை பார்த்து. கோபி என்று அதட்டினேன். 40 ரூபாய்க்கு தங்க பேப்பர் போட்ட பான் வாங்கி சாப்பிட்டதில் ஆளை அடித்தது. தேஸ் பத்தி போட்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் போய் உடனே துப்பினேனோ பொழைத்தேன். அங்கிருந்த ஹோட்டல் அம்சா என்ற இடத்துக்கு போய் அப்பி அண்ட் பார்ட்டியின் கஜல்களை உருக்கமாக கேட்டுவிட்டு கையில் மல்லிகைப்பூ வளையமெல்லாம் மாட்டிக்கொண்டு திரும்பினோம். மணியை பார்த்தால் 11. வீட்டுக்கு போலாமா என்றேன் ஷஃபீக்கிடம். போலாமாவா? இப்போதான் ஆரம்பம் என்றார் ஷஃபீக். எனக்கு அத்தோடு எத்தனை சாப்பிட்டோம் என்று கணக்கு தப்பி போய்விட நப்போலியா கப்போலியா ஒரு இடத்துக்கு போய் காபரே பார்த்தோம். அஞ்சனா, சசிரேகா, அனிஷ்மா, டிம்பிள், ரிங்கி, நீலம் என்று
சேலத்து பெண்கள் வரிசையாக வந்து யா முஸ்தபா போன்ற பாட்டுக்கு நாட்டியம் ஆடுவதும், சிவப்பு விளக்கு சுழல அந்த பெண் மார்பகங்களை மிகைப்படுத்தி அதை கழட்டுகிறார் போல பாவலா காட்டுவதும், ஏதோ நடக்கப் போகிறது, ஏதோ விலகிவிடப் போகிறது என்று எதிர்பார்க்கிற சமயத்தில் சட்டென ஒருத்தன் போர்த்தி அவர்களை அழைத்து செல்ல அசட்டுத்தனமாக அடுத்த பெண்ணுக்கு காத்திருப்பதும், ஷஃபீக், நோ குட் தோஸ்த், நோ குட், எர்ணாகுளத்துல ஃபுல்லா கழட்டுவாங்களாம் என்றான் கோபி. ஷஃபீக்கை இப்போது ஜிம்பு கட்டி கொண்டு விட்டான். அவனிடம் ரகசியமாக பேசிவிட்டு, ஆக்ஷன் ஷஃபீக், ஐ வாண்ட் ஆக்ஷன். ஷஃபீக், அப்ப போலாம் வாங்க என்றார். மணி 12:30 இருக்கும். பாவம், டிரைவர் சாப்பிட்டாரா தெரியவில்லை. கோபி கண்கள் இரண்டும் விரிந்து ஒவ்வொருத்திக்கும் ஸ்தனபாரத்தை பாத்தியா என்று கேட்டுக்கொண்டு வெளிவந்த போது ஷஃபீக்கும் ஜிம்புவும் தனியாக பேசி ஷியோர் என்று இருவரும் பெட் கட்டுவது போல கையை தட்டி கொள்ள, ஜிம்பு, போதுண்டா, காலையில ரயில் பிடிக்கணும் என்றான். ரயில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி மயில் பிடிக்கலாம் என்றான் கோபி. மாமா, இனிமேதான் இருக்கு என்றான் ஜிம்பு. நீங்க எங்க போனாலும் நான் வரலப்பா. அப்படிதான் சொல்வார் மாமா. கார் கிளம்ப தார் ரோடு எல்லாம் சினிமா விட்ட ஜனங்கள் சிதறி கொண்டிருந்தார்கள். எனக்கு மண்டைக்குள் சங்கீதம் கேட்டுக்கொண்டே இருந்தது. டிரைவர் ஒன்றுமே தெரியாத ஒரு மிஷின் போல ஒட்டி கொண்டு வந்தது நினைவுக்கு வருகிறது. அந்த இடத்திலிருந்து எந்த சந்துக்குள் நுழைய வேண்டும் என்பதெல்லாம் டிரைவருக்கு சொல்லாமலே தெரிந்திருந்தது. பழைய காலத்து கட்டிடத்தின் முன்னால் நிறுத்த ஷஃபீக்கும் ஜிம்புவும் இறங்க, கோபி, நான் வரமாட்டேன் என்றான். கோபி, பிடிவாதம் பிடிக்காதடா, என்னால ஒண்டியா சமாளிக்க முடியாது. மாமா வாங்கோ. எங்க போறீங்க? போறச்ச எங்க போறேன்னு கேட்கவே கூடாது. அபசகுனம், சி அபசகுனம். ஜிம்பு, வம்புக்கு அலையற. வாங்க ராமகிருஷ்ணன் சார், இது மாதிரி நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. நாங்க போன இடத்தில் வெள்ளை வளையர் என்று ஹால் முழுவதும் மெத்தை போட்டிருந்தது. கலர் கண்ணாடி விளக்குகள் 4-5 மெழுகுவர்த்தி வெளிச்சம் மட்டும்தான். எங்களுக்காக காத்திருந்தார்கள். ஒருவர் தபேலாவை தேய்த்து குமிக்கி கொண்டிருந்தார். பக்கத்தில் ஒரு சாரங்கி வாத்தியம் மொங் என்று அழுதது. சலங்கை சத்தம் கேட்க நாங்கள் அந்த வழியே பார்க்க, ஒரு பெண் அப்போதுதான் மலர்ந்த புஷ்பம் போல வந்தாள். வாயில் வெற்றிலை போட்டு சிவப்பு, கண்ணில் மை, புன்னகை செய்த போது பல்வரிசை காட்டினாள். நால்வரையும் ஒரு முறை சலாம் போட்டுவிட்டு ஒரு மாதிரி மண்டி போட்டு காலை மடக்கி போட்டுக்கொண்டு நிழலில் இருந்த மற்றொரு பெண் பாடிய பாட்டுக்கு உட்கார்ந்து கொண்டே அபிநயம் பிடித்தாள். மெல்லிய இருட்டிலும் கரிய கண்கள் 1000 கதைகள் சொல்லின. விரல்கள் தொட்டாலே சிவந்துவிடும் போல இருந்தன. பாதங்களில் மெகந்தியின் இரத்த சிவப்பு. அவள் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே எங்களை வந்தடைந்து ஷஃபீக்கை பார்த்து வணங்க, ஷஃபீக் 100 ரூபாய் நோட்டை தலையை சுற்றி கொடுக்க அதை அவள் தன் மார்பின் மத்தியில் சொருகி கொண்டாள். அங்கே 1000 ரூபாயாவது சில்லறை இருக்கும் போல இருந்தது. பாட்டுக்கு அர்த்தம் தேவையில்லாமல் இருந்தது. அவள் கண்கள் அத்தனை பேசியது. ஒரு கணம் கோபம் கொண்டன, ஒரு கணம் நொந்து போய் வருத்தம், தயாளம், சூழ்ச்சி. மை காட், ஒரு ஜோடி கண்கள் எத்தனை தான் காட்ட முடியும்? அந்த பெண்ணை பார்த்ததுமே அவளை ஏதாவது ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் போல ஒரு வெறி எனக்கு கூட ஏற்பட்டது. ஒரு கணம் தன் மார்பில் இருந்த கச்சையை பிரித்து கழற்றி தூர போட்டாள். எல்லாம் அபிநயத்தில்தான், பாவனையில்தான். 100 கேமராக்காரர்களிடம் இல்லாத கிரக்கம் அந்த பாவனை செயலில் இருந்தது. ஜிம்பு அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சலங்கையை லேசாக மெத்தையில் செல்லமாக தட்டி கொண்டு ஜிம்புவை நோக்கி ஒரு முறை மார்பை பட்டென்று திருப்பி ஒரு அம்பு விட்டாள். ஜிம்பு அந்த இடத்தில் மார்பை பிடித்துக் கொண்டு படுத்து விட்டான். ஆட்ட முடிவை அந்த பெண் பிரமாதமாக சமாளித்தாள். ஜிம்பு வெறி பிடித்தாற் போல் அவளை நோக்கி ஓடி, இப்ப சொல்லு, போய் கல்யாணம் பண்ணிடலாம், வா, இப்பவே வா என்று அவளிடம் சொல்ல, அவள் ஒரே ஒரு புன்னகையில் அத்தனையும் அழுப்பி வாங்கி கொண்டு சலசலக்கும் திரைகளில் மறைந்தாள். அவள் விட்டு சென்ற அத்தர் வாசனை எங்கள் மேல் படர்ந்திருந்தது. திரும்பி செல்லும் போது ஷஃபீக் மௌனமாக வந்தான். ஜிம்பு அவளை பார்த்தே ஆக வேண்டும் என்று அழிச்சாட்டியம் பண்ணினான். என்னமோ அவரிடம் சொல்ல அவர் நோ ஜிம்பு, பாசிட்டிவ்லி நோ என்று அனுமதி தர மறுத்தார். ஜிம்பு பிளாட்பாரத்தில் உட்கார்ந்து கொண்டு நகர மறுத்தான். அவளை பார்க்காமல் 1 இன்ச் நகர மாட்டேன் என்றான். தன் KK நகர் சைட்டை அவள் பேரில் எழுதிவிட்டு விடுவதாகவும், ஒரு நாள் இரவு 1 மணி நேரம், ஏன் 1 நிமிஷம் வந்தால் கூட போதுமானது என்றான். ஷஃபீக் நாளைக்கு என்று சொல்லி இழுத்து கொண்டு வர, கோபி, இந்த மாதிரி சரக்கு நான் எர்ணாகுளத்துல கூட பார்த்தது இல்லையாக்கும் என்றான். எனக்கும் அந்த பெண்ணின் அசைவுகள் மனத்தில் ஏதோ சஞ்சலம் பண்ணியது. காருக்கு சென்று அதனுள் திணிக்கப்படும் வரையிலும் ஜிம்பு அங்கலாய்த்துக் கொண்டிருந்தான். கொஞ்சம் பிடித்துக் கொள்ளவனையில் தப்பித்து அவளை நோக்கி ஓடிவிடுவான் போல தோன்றியது. விதி என்று சொல்வதா, தற்செயல் என்று சொல்வதா? கார் கிளம்ப மறுத்தது. டிரைவர் பேனட்டுக்குள் தலையை விட்டு முடுக்கி பார்த்தார். ஃப்ளட் ஆயிட்டுதுங்க என்றார். இல்ல, காயில் போயிருக்கலாம் என்றார் அவநம்பிக்கையாக. டிரைவரை காக்க வைப்பதற்கு பழி வாங்குகிறாரோ என்று நினைத்தேன்.
ஜிம்புவும் கோபியும் அந்த பாட்டை கர்ணகடூரமாக பாடி கண்டிருக்க, ஷஃபீக் என்னை பார்த்து, ராமகிருஷ்ண சார், கார் கிளம்பாது போல இருக்கு, இங்க இருந்து அமர் ஹோட்டல் நேரா 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், நீங்க போயிடுறீங்களா? நான் காரை பார்த்துட்டு கண்டோன்மெண்ட் பக்கம் இருக்கு வீடு, அங்க போகணும், காலையில ஏர்போர்ட் போகணும் என்றார். நான் சரி என்று சொல்லி இருவரையும் கிளப்பிக் கொண்டு எங்கள் ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். மணி இரவு 2:30க்கு குறைவிருக்காது. லேசாக குளிர் இருந்தது. கடைகள் யாவும் மூடி இருக்க, பலகைகளில் சிலர் முடங்கிக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தார்கள். சோடியம் விளக்கு ஆரஞ்சு வெளிச்சத்தில் சாலை முழுதும் நனைந்திருந்தது. நாங்கள் மட்டும் பிளாட்பாரத்தில் பாடிக்கொண்டே செல்கிறோம். எனக்கு அச்சமாகவே இருந்தது. மௌனம் சங்கடம் பண்ணியது. ஒரு சந்தின் மூலை திரும்பும் போது அத்தர் மனம் எங்களை தாக்கியது. எதிரே பார்த்ததில் கரிய உருவம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்க, ஜல் ஜல் என்று சலங்கை சத்தம் கேட்டது. ஐயோ பேயோ என்று அரண்டு கொண்டிருக்கையில் அந்த உருவம் வெளிச்சத்துக்கு வந்தது. மாடியில் ஆடிய அந்த பெண் தான் தனியாக வந்தாள். ஜிம்பு அவளை பார்த்து ஹாய் புல்புல் என்றான். அவள் கையை அசைத்து சிரித்து அருகில் வந்தாள். எங்க போற? எங்க கூட வந்துட. அவள் பேசாமல் நடக்க, தமிழ் தெரியுமா? ஊஹூ என்று தலையசைத்தாள். ஜிம்பு தைரியம் பெற்று அவளுடன் சென்று நடந்தான். கையை பிடித்து முத்தம் கொடுத்தான். அவள் விரோதமில்லாமல் உருவிக்கொண்டாள். ஓடினாள். துரத்தினான். ஜிம்பு, வம்பு வேண்டாம், யாராவது இவ கூட வந்திருப்பான். யாரா இருந்தாலும் சரி மாமா, இன்னைக்கு இவளை பார்த்தே ஆகணும். அவள் கையை பற்றினான். கோபி வேண்டா வேண்டா என்றான். ஜிம்பு சொல்றத கேளு என்று நான் ஆரம்பிப்பதற்குள் அவன் அவளை தரதரவென நிழலுக்கு இழுத்துச் சென்றான். வளையல் துண்டுகள் உடைந்து சாலையில் விழ மூடியிருந்த கடைப்பலகையில் அவளை அழுத்தி வீழ்த்தினான். நான் அதட்டலாக, ஜிம்பு என்ன இது? இஸ் இட் எ கிரைம்? ரேப் இஸ் எ கிரைம். பாத்துடலாம் மாமா, கோபி தைரியம் இருந்தா வா என்றான். கோபி அவனை தடுத்துரு, மாட்டிட்டா வருஷ கணக்குல கடுங்காவல். கோபி அவனை தடுக்க போனானா இல்லை படுக்க போனானா என்று தெரிவதற்குள் ஜிம்பு அவளை அவசரத்தில் சரித்து இடுப்பில் முக்கால் பாவாடை போல இருந்த உடையை விரைவாக இழுத்தான். கோபி வா, ஒத்தாசைக்கு வா 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 கோபி வா. நான் செயலிழந்து கிளியுடன், ஏன் சற்றே ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்க, ஜிம்பு அவள் மேல் படிந்தவன், அவள் ஆடைகளை நீக்கி குழப்பமாக தேடினவன் மின்சார அதிர்ச்சி போல சட்டென்று விலகி, மாமா கோபி ஓடு ஓடு என்றான். ஏண்டா ஏண்டா? ஆம்பளடா. எங்கள் காலடி ஓசை எதிரொலிக்க ரோடில் ஓடும்போது பின்னால் கேட்ட அந்த சிரிப்பு குரலை என்னால் இந்த வாழ்நாளில் மறக்க முடியாது.